सर्वोपनिषदो गावगा दोक्ता गोपालनंदनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुक्तम गीतामृतम भगत. பகவான் கண்ணன் கீதை என்னும் அமிர்தத்தை தான் இடையனாக பிறந்து கொண்டு காமதேனுவை போல அந்த உபனிஷத்துக்குடைய கறந்து நமக்கு கொடுத்தான் கீதையை. ஆனால் பால் கறக்க வேண்டும் என்றாலே இடையர்கள் தான் பாலை கறப்பார்கள். அந்த இடையர்களுடைய ஸ்தானத்திலே பகவான் கீதையில் நம் பாலை கறந்து நமக்கு கொடுத்தான் உபனிஷத்துக்களிலிருந்து. ஆனா அந்த பாலை கறந்து நம்ம சாப்பிடுறோம் கஷ்டம். பாலை கறக்கணும்னாலே கண்ணுக்குட்டி இருந்தாதான் பால் கறக்கும். கன்றுக்குட்டி இல்லை என்றால் பால் கறப்பது என்பது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அப்ப பகவான் எத்தனையோ உபனிஷத்தங்களை வைத்துக் கொண்டு தான் இடையனாக இருந்து கொண்டு பாலை கறக்கிறான். அந்த பாலை கறப்பதற்கு கன்றுக்குட்டி தேவையாச்சனும். அந்த கன்றுக்குட்டி தான் யார் என்றால் அர்ஜுனன். அந்த கன்றுக்குட்டி தான் அர்ஜுனன். அர்ஜுனனை வைத்துக் கொண்டுதான் பாலை கறந்தான். ஆனால் அர்ஜுனை வைத்துக் கொண்டு பாலை கறந்தாலும் சாமான்யமாக பசுவனுடைய பால் கன்றுக்குட்டிக்கு தான் உத்தேசம். ஆனால் அந்த கன்றுக்குட்டி மட்டும் நாம் சாப்பிடுவது கிடையாது. நாமும் அந்த பாலை நாம் உண்கிறோம், பருகுகிறோம், ஆனந்தமாக கேட்டுக்கொள்கிறோம். அப்படி என்றால் அர்ஜுனனை ஒரு வியாஜ்யமாக கொண்டு அந்த பகவத்கீதை என்கிற பாலை கொடுத்தானே தவிர, ஆனால் அந்த பால் என்ற அமிர்தம், அந்த அமிர்தம் நமக்கும் பூர்ணமாக அந்த அமிர்தம் தேவைப்படுகிறது. அந்த அமிர்தத்தை உண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த தேவைகளை அந்த அமிர்தத்தாலே கிடைக்கிறதுன்னு அது கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த உபதேசத்தாலேயே இது கூடும் இது கூடாது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட கீதையானது 700 ஸ்லோகங்களோடு கூடியது, 18 அத்தியாயங்களோடு கூடியது. ஒவ்வொரு அத்தியாயமும் ரத்னமான அத்தியாயங்கள். அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொன்றும் எல்லா மதத்தவர்களுக்கும் அது இசையும்படியாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த அர்த்தங்கள், ஆச்சரியமான கருத்துக்கள். அந்த கருத்துக்களைத்தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே ஒரு சிலது, எல்லாவற்றையும் எடுக்கவில்லை, ஒரு சிலதை எடுத்துக்கொண்டு நான் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் காலக்ஷேபத்திலே மன தூய்மை, மனசுக்கு அழுக்கு வருகிறது, அந்த அழுக்கை எப்படி போக்கிக் கொள்வது, அழுக்க பார்த்துட்டோம், எப்படி போக்கிக் கொள்வதுன்றது பார்த்துட்டோம். இருந்தாலும் மறுபடியும் பார்ப்போம். மனசுக்கு அழுக்கு என்னது? மனசு அழுக்கு என்பது காமக்ரோதங்கள் மனசுக்கு உண்டான அழுக்கு. உடல் தூய்மை, உள்ள தூய்மை, ஆத்ம தூய்மை என்று சொல்லக்கூடிய 3 தூய்மை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல உடல் தூய்மை என்னன்னு பார்த்தாச்சு, அழுக்குன்னு பார்த்தாச்சு. அதே போல அதுக்குண்டான தூய்மை என்னன்னு பார்த்துட்டோம். அப்படின்னு கடைசி காலக்ஷேபத்தின் போது இது 3ஐயும் சம்மரைஸ் பண்றேன். உடல் தூய்மைனா என்ன, மன தூய்மைனா என்ன, ஆத்ம தூய்மைனா என்ன, அதையும் மறுபடியும் பார்ப்போம். இருப்பினும் நேற்றைய காலக்ஷேபத்துல பார்த்தது மன தூய்மை. மனசுக்குண்டான அழுக்கு என்ன? காமக்ரோதங்கள். அந்த காமக்ரோதங்கள் எதனால வருது சுவாமி? அந்த காமக்ரோதம் வர்றதுக்கு காரணமே இது ரஜோகுணம் தான் காரணம். அந்த ரஜோகுணத்தால வருது. ரஜோகுணம் எதனால வருது? கர்மா காரணம் பார்த்தோம். அப்பனா நம்முடைய சரீரத்துல மனசுக்கும்
ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, சத்துவகுணம் என்ன, மூன்றும் உண்டு. நம்முடைய சரீரத்துக்கும் முக்குணங்களும் உண்டு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், முக்குணங்களும் உண்டு. ஆனால் சரீரத்துல ஒன்றி இருக்கிறது. சரீரத்துல அப்படி பின்னி பிணைஞ்சி இருக்கு. இந்த சரீரத்துல இருக்கிற முக்குணங்களை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஆனால் மனசுல இருக்கக்கூடிய முக்குணங்களை மாத்தலாம். எப்படி சுவாமி மாத்தலாம்? அதைத்தான் பார்க்க போறோம். ஏன்னா மனசுல இருக்கக்கூடிய முக்குணங்கள் என்ன? தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம். சத்துவகுணம் அதிகமா இருந்தா தேவனாக இருக்கிறான். ரஜோகுணம் அதிகமா இருந்தா அசுரரா இருக்கான். தமோகுணம் அதிகமா இருந்தா ராட்சசாலா இருக்கான்னு எத்தி பார்த்தோமோ. அப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டும்னா, தமோகுணத்தையும் ரஜோகுணத்தையும் தள்ளி அதை குறைக்க வைத்து மேற்கொண்டு சத்துவகுணத்தை மேலோங்க தூக்கி வைத்து விட்டால் அப்ப தேவனுக்குண்டான தன்மை நம்ம வந்துடும். அது சரீரத்துல பண்ண முடியுமா சுவாமினா? சரீரத்துல பண்ண முடியாது. சரீரம் அப்படியேதான் இருக்கும். நமக்கு கிடைத்த சரீரம் என்னமோ அந்த சரீரம் என்னன்னா, இந்த விகிதத்தில் தமோகுணம், இந்த விகிதத்தில் ரஜோகுணம், இந்த விகிதத்தில் சத்துவகுணம். அது மாறாது. அது மாறவே வராது. எப்ப அது மாறாதோ அப்ப நானும் மாற முடியாது சுவாமினா. மனசுல மாறலாம். அதான் முக்கியம். மனசு மாறும், சரீரம்தான் மாறாதே தவிர மனசு மாறும்னா மாறாது. ஒருத்தர் சத்திரியனா இருக்கார். சத்திரியனுக்கு உண்டான அதே தமோகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, சத்துவகுணம், அந்த விகிதாச்சாரத்துல அவருக்கு சரீரம் இருக்கும் அவர்கள். ஆனா தன்னுடைய மனப்பூர்த்தியாக சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் மனசுல எந்த விகிதத்துல இருக்கோ அதை அவர் மாற்றிக்கொள்ளலாம். அது எப்படி மாற்றிக்கொள்ளலாம் மேற்கொண்டு பார்க்க போறோம். இப்ப மாத்தியாச்சுன்னா அவர் சத்திரியனா இருந்தாலும் அந்த சத்திரியனுக்கு உண்டான தன்மை இல்லாமல் சாத்விக சிரத்தையோடு இருப்பார். அவர் ராட்சசனா இருந்தாலும் ராட்சசுக்கு உண்டான தன்மையோடு இல்லாமல் சாத்விக சப்தரோடு இருப்பார். அவர் அசுரனா இருந்தாலும் அசுரனுக்கு உண்டான தன்மையோடு இல்லாமல் சாத்விக சிரத்தையோடு இருப்பார். இது நேற்றுக்கே நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது ஜெயந்தன், காக்காசூரன். அந்த ஜெயந்தன் என்ன பண்ணினா, ஏதோ பிராட்டியத்தை அபச்சாரப்பட்டான். தன்னுடைய காக்கை உருவத்தை ஏற்றுக்கொண்டு பிராட்டியத்தை இந்த திருமார்புடைய அழகால குத்தினான். அது மகா பாவம். அவன் சாத்விக சத்தையோடு கூடிய அந்த மனசே என்னன்னா சாத்விக சத்தை தான். ஆனா அவனுக்கு என்ன எடுத்து தமோகுணமும் ரஜோகுணமும் மேலோண்டி கிடக்க சாத்விக குணம் இறங்கிடுத்து. எதுல? மனசுல இறங்கினபடியாலே ஒரு அசுரனுக்குண்டான தன்மை என்னவோ அந்த தன்மை அவனுக்கு வந்துடுத்து. இத்தனைக்கு அவன் தேவன். தேவனுக்கு புதிய தேவனை யாரு? இந்திரனுடைய பிள்ளைதான் ஜெயந்தன். அவன்தான் காக்கை உரு கொண்டு வந்தான். இருப்பினும் அவனுக்கு சரீரத்துல பூர்த்தியா சத்துவகுணம் பூர்த்தியா இருந்தாலும் மனசுலயும் அதே நிலையில் இருக்க செய்தையும் சத்துவகுணத்தை இறக்கி வைத்து விட்டு தமோகுணத்தையும் ரஜோகுணத்தையும் மேலோங்க செய்தபடியாலே அசுரர் கொடுக்கக்கூடிய சுபாவம் அவனுக்கு வந்துட்டு. அதனாலே இந்த மாதிரியான காரியம் பண்ணினான். அப்பனா ஒரு சாத்விக சந்தையோடு இருக்கக்கூடியவனும் மாறலாம், அத்திலம் தமோகுணத்தில் இருக்கக்கூடியவும் மாறலாம், ரஜோகுணத்தோடு இருக்கக்கூடிய மாறலாம், மனசால மாறலாம், சரீரத்தால் அல்ல. புரியறதுக்கு அது இப்ப இந்த பார்த்தோமோ இது ஜெயந்தனை பார்த்தோமோ. ஆனா ஜெயந்தனுக்கு தேவனான தன்மை மாறல. இந்த சரீரம் தேவனான சரீரம் தான். ஆனா மனசு ரீதியா என்ன ஆயிடுச்சுன்னா அசுரரான தன்மை வந்துடுச்சு. மனசு ரீதியா அசுரரான தன்மை. ஆனா சரீரம் பிரகாரம் பார்த்தா அவன் தேவன் தான். அது சந்தேகம். ஏன்னா சரீரம் மாறாதே. சரீரத்துல தேவனுக்கு என்ன விகிதாச்சாரத்துல தமோகுணமும் ரஜோகுணமும் சத்துவகுணமும் கொடுக்கப்பட்டதோ அது மாறாது. அதே தேவனுக்கு மனசு ரீதியா மாறுறது. அதைத்தான் இங்க மாறி ஜெயந்தன் தன்னுடைய ரஜோகுணத்தாலே இங்க வந்து அபச்சாரப்பட்டான்னு பார்த்தோம். அதே விபீஷணன் ராட்சசன், தமோகுணத்தாலே பீடிக்கப்பட்டவன் ராட்சசன். தன்னுடைய சரீரத்தை தமோகுணம் தான் அதிகமா இருக்கும், சத்துவகுணமும் ரஜோகுணமும் குறைவா இருக்கும். ஆனா மனசு ரீதியா பார்க்கச்சு அதே மாதிரி தமோகுணம் தான் அதிகமா இருக்கும். அவன் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு ரஜோகுணத்தையும் அதே போல சத்துவகுணத்தையும் தமோகுணத்தையும் கீழே இறக்கி வைத்து விட்டு மேலோங்க செய்த அந்த சத்துவகுணத்தை மேலோங்க செய்தபடியாலே ராம கைங்கரியத்தை பெற்றான். ஆனாலும் அவன் ராட்சசன் தான். உடல் ரீதியா ராட்சசன் தான், மனசு ரீதியா ஒரு தேவனான தன்மை அடைகிறான். ஏன்னா தனக்கு சத்துவகுணம் பூர்வம் வந்துடுத்து. அதே ஜெயந்தன் உடல் ரீதியா தேவன் தான், மனசு ரீதியா அசுரரான தன்மை அடைகிறான்.
நல்லா பாத்துக்கோ. இல்லையே சுவாமி, அவன் அசுரன் தானே. இப்ப நிறைய பேர் பார்க்கலாம், நிறைய பிராமணா இருப்பா. சில அட யாரையும் குறை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். அவ பிராமணனுக்குன்னா தன்மையே இல்லாம யாரோ ஒரு நான்காம் வர்ணத்தவர் எந்த நிலையில் இருப்பாளா, அப்படி நான்காம் வர்ணத்தை குறை சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. அவளுக்கு உண்டான சுவாவம், அந்த சுவாவத்தை வீர் ஏற்றுக்கொண்டு என்ன காரணம்? சத்துவகுணம் இங்கே வெளுத்து, ரஜோகுணம் தமோகுணம் மேலோங்கிறது. அந்த பிராமணனுக்கு உண்டான தன்னை மனசு ரீதியா, ஆனா சரீர ரீதியா அவனுக்கு இந்த பிராமணனுக்கு என்ன இருக்கும்? சத்துவகுணம் தான் அதிகமா இருக்கும், மற்ற 2 குணங்களும் குறைவா தான் இருக்கும். ஆனா மனசு ரீதியா என்ன பண்ணிட்டா, எத்தையோ தவறு பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணா, தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் மேலோங்க செய்து வைத்து சத்துவகுணத்தையும் கீழே இறக்கியாச்சு. இறக்கின உடனே ஆயிட்டு ஒரு அசுரனுடைய சுபாவமோ ராட்சசுடைய சுபாவமோ அதே பிராமணனுக்கு ஏற்படுறது. ஆனா இவர் பிராமணன் தான் சுவாமி, உடல் ரீதியா பிராமணன், மனசு ரீதியா அசுரனும் ராட்சசனும் ஆயிடுறாரு. அதே போல இன்னொருத்தர் யாரு? அசுரன் பிரகலாதன். இரண்யகசிபு அசுரனே, பிரகலாதன் அசுரனே. ஆனா அந்த பிரகலாதனுக்கு தனக்கு இருக்கக்கூடிய ரஜோகுணத்தை கீழே இறக்கி வைத்து விட்டு தமோ குணத்தையும் கீழே இறக்கி வைத்து சத்துவகுணத்தை மேலோங்க செய்தபடியாலே தான் சரீரத்தில் அசுரனாக இருந்தாலும் சாத்விக ஸ்ரத்தையோடு கண்ணன் பகவான் அப்படின்ற நிலையோடு நரசிம்ம பெருமாளை பூர்ணமாக உபாசனம் பண்ணினானோ அந்த மாதிரி இருக்கா சுவாமினா. என்ன ஆயிடுத்து? மனசு ரீதியா அவருக்கு தேவனான தன்மை அடைந்து விட்டார் சத்துவகுணத்தால அப்படின்னு பார்த்தோம். அதனால நமக்கு இது என்ன தோன்றதுன்னா, ரஜோகுணம் தான் நம்முடைய காமத்துக்கும் குரோதத்துக்கும் பிரதானம். அந்த ரஜோகுணம் என்றாலும் மனசு ரீதியா அந்த ரஜோகுணத்தை கீழே வைத்து விட்டு சத்துவகுணத்தை மேலோங்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமா உண்டு. அப்ப இதுல என்ன தெரியுது? இது ரஜோகுணத்தை குறைச்சிட்டாச்சுன்னா காமம் தொலைந்து போயிடும். காமம் தொலைந்தா அதனால மனசுல மூடிக்கொண்டிருக்கிற என்னென்ன உண்டோ அது அத்தனை மூடிட்டு இருக்கிறதெல்லாம் திறந்துடும். திறந்தாச்சுன்னா என்னன்னா சுத்தமான தெளிவான மனசு ஏற்படும். சுத்தமான தெளிவான மனசு ஏற்படும் அப்படின்னு தெரியுது. சரி சுவாமி, இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நீ தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்க, நீங்க சொன்னதுல இருந்து என்ன புரிஞ்சுட்டேன்னா, ரஜோகுணத்தை குறைக்கணும், சத்துவகுணத்தை மேலோக்கி செய்யணும். சரி சுவாமி, ரஜோகுணத்தை குறைக்கிறவனோ அதை குறைக்கிறபடியால என்ன ஆகுது? காமம் குறையிறது. காமம் குறைஞ்சா உடனே நமக்கு அந்த வழி எதெல்லாம் மூடி கிடக்கிறதோ அந்த வழி நல்லா பிரகாசமா தெரியாது. தெரிஞ்ச உடனே பகவதற்கு உண்டான கைங்கரித்தை பண்றதுக்கு உண்டான அந்த நல்ல காரியங்களை பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு தெரியாது. அந்த வழி என்ன? அதுக்கு என்ன வழி? இந்த ரஜோகுணம் தொலையணும், கீழே இறங்கிடணும். தொலைனா பூர்த்தியா போகாது. சரீரம் இருக்கிற பரியந்தம் ரஜோகுணமும் தமோகுணமும் பூர்த்தியா குறையவே குறையாது. சத்துவகுணம் மட்டும் இருக்கு சுவாமி, ரஜோகுணம் தமோகுணம் போயிடும் அப்படின்னு இந்த லோகத்துல இருக்கும்போது சொல்ல முடியுமானா கிடையவே கிடையாது. இந்த லோகம் இருந்ததுனாலே முக்குணங்களுக்கு வசப்பட்டு தான் இருக்கும். ஆனா அதுல எந்த குணம் மேலோங்கி இருக்கு அதுதான் பிரதானம். அந்த குணம் மேலோங்கி இருந்தா அவன் தேவன், தமோ குணம் மேலோங்கி இருந்தா அவன் ராட்சசன், ரஜோகுணம் மேலோங்கி இருந்தா அவன் அசுரன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா பூர்ணமா போகும்னா போகாது. இது எங்க சுவாமி போகும்? அங்க சீவை குண்ட போயாச்சுன்னா அங்க என்னது? இதெல்லாம் பிராகிருதம், பிரகிருதியாலே பண்ணப்பட்ட சரீரம். இந்த பிரகிருதி பிராகிருதம்னு பேரு. பிரகிருதியால பண்ணப்பட்ட சரீரம். பிரகிருதிக்கு முக்குணங்கள் உண்டு, அந்த முக்குணங்களால ஆக்கப்பட்டதான் இந்த சரீரம். அதே சீவைகுண்டம் போனது பிறகு அங்க இடைமணம் ஒரு திருமேனி கிடைக்கிறதுனோ அது முக்குணங்களா ஆக்கப்பட்டதுன்னா கிடையாது. சுத்த சத்துவமயமான திருமேனி, சுத்த சத்துவம். சுத்த சத்துவம்னா சத்துவகுணம் மட்டுமே உண்டு, மற்றொன்னு கிடையவே கிடையாது. தமோ குணமோ ரஜோ குணமோ எதுவுமே கிடையாது. ஆனா நமக்கு என்ன தோணும்னா, அப்பனா அங்க தமோ குணமும் ரஜோ குணமும் தள்ளிட்டு ஒண்ணுமே இல்லாம தள்ளிட்டு சத்துவகுணத்தை பத்தி வச்சுட்டு இருப்பாங்கன்னா அப்படி கிடையாது. எந்த 2 குணமே கிடையவே கிடையாது, சத்துவகுணம் மட்டுமே உண்டு. அதனால்தான் அதுக்கு சுத்த சத்துவம்னு பேரு. சாமான்யமா ஒரு ரத்னம் இருக்கு, அதுல ரத்னத்தை தோஷம் இருக்குன்னா தோஷம் இருக்கக்கூடிய ரத்னத்தை தோஷத்தை நீக்கி இப்ப நல்லா இருக்கு சுவாமி, அந்த தோஷத்தை நீக்கின ரத்னம் சில பேர் சொல்லுவா. சில ரத்னங்கள்லாம் தோஷமே இல்லாத ரத்னமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? சத்துவகுணம் மட்டும்தான் இருக்கு, ரஜோகுணம் தமோ குணம் தள்ளியாச்சு. அது இல்ல, ரஜோகுணம் தமோ குணம் இல்லவே இல்லை. அப்படின்னா தோஷத்தை நீக்கினபடியால சத்துவகுணம் வந்ததுன்னு கிடையாது.
தோஷமே இல்லை சுவாமி. அப்ப என்ன அர்த்தம்? ரஜோகுணமோ தமோ குணமோ இல்லாம இருக்கும். இது எங்க? அங்க எங்க ஸ்ரீவை கொடுக்குற, அதனால அங்க அப்படி கிடைக்கிறது. அந்த விஷயத்தில் நம்ம போக வேண்டாம். இப்ப ரஜோகுணத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னா, இத்தைய கண்ணனே தெரிவிக்கிறார். ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ரஜோகுணத்தாலதான் காமக்ரோதம். அந்த காமக்ரோதம் வர்றதுனாலதான் எல்லாமே நமக்கு இன்னென்ன சிரமங்கள் வந்துட்டு இருக்கு. அப்ப ரஜோகுணத்தை குறைக்கணுமோ சுவாமி, ரஜோகுணத்தை தொலைக்க முடியாதுன்னு தொலைக்க முடியாது. சரீரம் இந்த சரீரம் கிடைச்சாலே முக்குணங்களுக்கு வசப்பட்டுதான் இருப்போம். இப்ப நிச்சயமா திடீர்னு கோபம் வருதுனும், திடீர்னு சாந்தமா இருக்கணும். இப்ப ஒவ்வொரு நிலை மாறிட்டே இருக்கு. இதெல்லாம் என்ன காரணம்? அந்தந்த நன்னா சாந்தமா இருக்குன்னா சத்துவகுணம் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கோபப்பட்டேன்னா என்ன இருக்கு? ரஜோகுணம் இருக்குன்னு அர்த்தம். என்னவோ யாரையோ அடிக்கணும், படைக்கணும், எத்தையோ பண்ணணும், பழி வாங்கணும், தமோகுணம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி யாரா பேசுறான்னா, சுவாமி அவர் சத்துவகுண நிஷ்டனா இல்ல, நன்னாவே தெரியும் ரஜோகுணம் இருக்கு. இவர் இப்படி பேசிட்டு இருக்காரா, நன்னாவே தெரியும் தமோகுணம் இருக்கு. நன்னு நிர்ணயிக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. தப்பும் கிடையாது. அவர்கிட்ட போயின்னா அதை ஒத்துக்கு போறது இல்லை. இதுக்கு சொல்ல வந்து என்ன, இந்த நிலை இருக்கணும். இப்ப ரஜோகுணம் குறையணும். குறையணும்னா என்ன சுவாமி பண்ணணும்? கண்ணன் சொல்றான், கர்மயோகத்தை பண்ணு அர்ஜுனா. அர்ஜுனா கர்மயோகத்துடன் அந்த கர்மயோகம் பண்ண 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 காமம் போயிடும். காமம் குறைய குறைய என்னாங்கன்னா அப்ப மனசு தெளிவு வந்துடும். மனசு தெளிவு வந்துட்டு ரஜோகுணம் குறையறதுனும், ரஜோகுணம் குறைஞ்சாலே காமக்ரோதம் போயிடுறது. காமக்ரோதம் போனாலே மனசுல ஒரு தெளிவு ஏற்படுறது. தெளிவு வந்துட்டு வச்சுக்க, அப்ப காமம் வந்து மனசை மூடுறதுன்றது இருக்கவே இருக்காது இல்லையா? அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப ரஜோகுணத்தை குறைக்க என்ன பண்ணணும்? கர்மயோகத்துல இந்த நெஞ்சு ஈடுபடும். கர்மயோகம்னா என்ன சொல்லுவாங்க? அடிக்கடி கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் சொல்லிட்டுகளை. இந்த கர்மயோகம்னா என்ன? அநேகமா ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு கர்மயோகம் என்பது இருக்கா இல்லையானா இருக்கு. அது வேற ரூபத்துல. கர்மயோகம் உண்டு, ஞான யோகம்னு கிடையாது. கர்மம் உண்டு, ஞானம் உண்டு, பக்தி உண்டு. ஆனா அது யோகத்தை கொண்டு பண்றது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப அந்த விஷயத்துக்கு போக என்ன சொல்ல ஆரம்பிச்ச வாய் வந்து சொல்லிடுறேன். இந்த காரியம் பண்றபடியால எனக்கு இது கிடைக்கும் என்று பண்ணினா கர்மயோகம். கர்மம்னு வந்துட்டோம் வச்சுக்க, அந்த காரியம் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு சுவாமி? என் கர்மா நான் பண்ணணும்னு விதிச்சிருக்கு, அதனால பண்றேன். பண்றதுனால என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பண்றதுனால ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாதுன்னா இது பண்ணுன்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கு, அதனால பண்றேன். இதை பண்றதுனால என்னுடைய பகவானுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது, அதனால பண்றேன். இந்த பண்றதுனால எல்லோரும் இன்னொரு பலனுக்காக பண்றேன் என்றது கிடையாது. இது பிரபன்னனுடைய நிலை. அந்த நிலைக்கு போக வேண்டாம், அது கிடையாது. இங்க சொல்றது என்னன்னா, கர்மயோகம்னு வந்துட்டுன்னா இதை பண்ணா இது கிடைக்க போறது, இதை பண்ணா இது கிடைக்க போறது. எது பண்ண இந்த கர்மயோகத்தை பண்ணானா சாத்விக சத்தை மேல வர போறது, ராஜச குணம் வந்து கீழே இறங்க போறது. பண்ணிட்டு மனசு நல்லா சுத்தமா போறது. அப்ப கர்மயோகம்னா என்ன சுவாமி? ஒண்ணுமில்ல, நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தான் கர்மயோகமே. நம்ம எச்சோ நினைச்சுட்டு இருக்கோம், கிடையாது. ஆனா அது இப்ப என்ன இருக்குன்னா, நமக்கு அது அந்த பழக்கம் இப்ப விட்டு போயிடுச்சு. ஒரு 100 வருஷத்துக்கு இந்த பழக்கம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு அந்த பழக்கம் எல்லாம் விட்டு போயிடுது. டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கர்மயோகனாலே தீர்த்த யாத்திரை போறோம்னு, அங்கங்க யாத்திரை போறோம்னு, இந்த திவ்யதேசம் போகணும், அந்த திவ்யதேசம் போகணும், அங்கங்க அங்க இதெல்லாம் பண்ண 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொன்றும் வந்துட்டு இருக்கணும். அங்க ஒரு நதிக்கரையில, இந்த நதிக்கரையில, இந்த நதிக்கரையில, யமுனா நதிக்கரையில, அது மாதிரி காவேரி நதிக்கரையில, அதே மாதிரி கங்கா நதிக்கரையில, அங்கங்க பண்றணும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. அங்கெல்லாம் போறது, தீர்த்த யாத்திரை போறது, புண்ணிய யாத்திரை போறது, புண்ணிய லோகங்களுக்கு போறது. லோகம்னா புண்ணிய கஷேத்திரத்துக்கு, புண்ணிய கஷேத்திரத்துக்கு போறது. அதுக்கு மேல ஒரு பெருமாவுடைய விக்கிரகம் இருக்கணும், அந்த பதுமை, அந்த பொம்மை, அந்த விக்கிரகத்தை ஏறல் பண்ணி கொண்டு அதெல்லாம் பூஜிக்கிறது. விடாம இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, சகஸ்நாம பாராயணம் என்ன, ஸ்தோத்திரங்கள் என்ன, மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய பகவானுடைய நாமஸ்மரணம் என்ன, இதெல்லாம் பண்றது. நிறைய தான தர்மங்கள் பண்றது. இவாளுக்கு இன்னும் தான தர்மங்கள் பண்றதுன்னா, நான் பகவானை நம்பாம பண்ணாது தான தர்மமே கிடையாது. அப்படின்னா பகவான் கொடுத்திருக்காரு, அவருடைய அனுமதியின் பேர இதை கொடுக்குறேங்கிற எண்ணத்தோடு கொடுத்ததா தான தர்மம். நான் சம்பாதிச்சேன், நான் கொடுக்குறேன், நான் என்னோடதான் எல்லாம் அது தானமாவே ஏற்றுல. கண்ணன்யே இது கீதையில சொல்றாரு, அர்ஜுனா நீ என்ன தானம் கொடுத்தாலும் என்ன நினைச்சுட்டு கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னு வச்சுக்கேன் அது தானத்திலேயே சேர்க்க கிடையாதுன்னு தெரிவிக்கிறாரு. அப்ப நிறைய தான தர்மங்கள் செய்யுதல் யோகத்துல இருக்குது. யோக பிரபாவம், அஷ்டாங்க யோகம் கேள்விப்பட்டிருக்காரு.
யமம் நியமனம் ஆசனம் பிரத்யாகாரம் பிராணாயாமம் கூட இருக்கு. இதுல பிராணாயாமம் பண்ணா கூட கர்மயோகம் தான். பிராணாயாமம்னா நான் பூரகம் ரேசகம் கும்பகம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 4-5 உபன்யாசத்துக்கு காலக்ஷேபத்துக்கு இது பார்த்துருக்கோம். பூரகம் கும்பகம் ரேசகம் என்று சொல்லக்கூடிய அந்த பிராணவாயு உள்ள வாங்கிறது, உள்ளே நிறுத்துவது, மறுபடியும் எத்தனை நாள் நிறுத்துறமோ அத்தனை வெளியில விடுறது, இதெல்லாம் பிராணாயாமம் பேரு. அந்த பிராணாயாமம் மந்திரத்தோடு இருக்கு, மந்திரம் இல்லாம இருக்கு. மந்திரத்தோடு பண்ணுவதற்குண்டான யோகத்தை இருக்கிறவர்கள் மந்திரத்தோடு பண்ணப்படா. மந்திரம் அல்லாதவர்கள் பெண்கள் அநேகமா மந்திரத்தை சொல்லப்படாது. ஆனா அவளும் பிராணாயாமம் பண்ணலாம், தாராளமா எந்த தவறும் கிடையாது. அந்த பிராணாயாமம் பண்றது இதெல்லாம் என்னன்னா பகவானுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. சாஸ்திரத்தை சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் கர்மயோகத்தின் வெவ்வேறு நிலைகள். கர்மயோகத்தின் வெவ்வேறு நிலைகள். அப்படின்னா யாத்திரை போறது, பெருமாள் உற்சவத்தை சேவிக்கிறது, சன்னதிக்கு போய் அங்க பிரதட்சணம் வர்றது, என்னடா சுட்டி நாம் பலம் செய்யணும் துயர் கடும் கடிதே. ஆழ்வார் தெரிவிக்கிறார். திருவனந்தபுரத்துக்கு என்ன தெரிவிக்கிறார், அங்க போய் பிரதட்சணம் பண்ணால போருமா, நம்முடைய துயர்கள்லாம் பாபங்கள்லாம் எல்லாமே தொலைகிறதுன்னு தெரிவிக்கிறார். கடைத்தலை சீக்க பெற்றால் கனிவினை கனையலாமே. அங்க போய் பெருக்கினா நம்முடைய பாபங்கள், அங்க குப்பசாத்தி எப்படி போறதோ அது மாதிரி நம்ம பாபங்கள் போறதா. அங்க போய் பெருக்கினா போருமா. எங்க திருவனந்தபுரம் போய் அந்த அனந்த பத்மநாப சுவாமி அதனுடைய திருக்கோயில்ல போய் இன்னைக்கு உண்டு. இன்னைக்கு அங்க போன தொடக்கத்தை வச்சுட்டு இருப்பா. சில பேர் அவாட்ட வாங்கி பெருக்கணும். சுவாமி நானா பெருக்கணும்னா அதை பெருக்கினா உன்னுடைய பாவங்கள் பெருக்கப்படுகிறது. கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை கனையலாம்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் செய்யறது. அது மாதிரி நல்ல தெய்வத்தை இதெல்லாம் கர்மயோகம். தெய்வத்தை பூஜித்தல், ஏழை எளியவர்களுக்கு உதவணும். ஏழை எளியவருக்கு நல்லா உதவுறது, நல்லா தியானம் பண்றது. எங்கெங்க போய் யாக யஜ்ஞங்கள் நடக்கிறது. சில இடத்துல சுதர்ச ஹோமம் நடக்கும், சில இடத்துல இந்த ஹோமம் நடக்கும், அந்த ஹோமம், அந்தந்த ஹோமத்துல போய் கலந்து கொண்டு அதற்கு மேல பெரிய இதுக்குன்னு பெரிய பட்டியலே கொடுத்திருக்காரு பெருமாள். கண்ணன் இதெல்லாம் கர்மயோகம் ஆச்சுன்னா இந்த பிரகாரம் நீ கர்மயோகத்தை பண்ணிடா எனக்கு ஆனந்தம். அப்ப இந்த கர்மயோகத்தை செய்ய 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 அர்ச்சனை பண்ணணும் பகவானுக்கு. இதெல்லாம் பண்ண அதாவது தீர்த்த யாத்திரை என்ன, பிராணாயாமம் என்ன, தான தர்மம் என்ன, தேவதைக்கு பூஜை என்ன, இதெல்லாம் பண்ண என்ன ஆகுனா இதெல்லாம் இடைவிடாமல் பண்ணணும். ஒரு தடவை பண்ணிட்டு வந்துடும் சுவாமி, நீ அடுத்த வருஷம் போலாமான்னு கிடையாது. இடைவிடாமல் பண்ணினா அப்ப என்ன ஆகும்னா அந்த தமோகுணமும் ரஜோகுணம் கீழே இறங்கி சத்துவகுணம் மேலோங்கும். சத்துவகுணம் மேலோங்கும். அப்ப ரஜோகுணம் குறைஞ்சிருச்சுன்னா சத்துவகுணம் வளர்ந்தால என்னன்னா ரஜோகுணத்தால் பிறந்த காமம் குறைஞ்சு போயிடும். காமம் என்ன நேற்று தினம் பார்த்தோம், காம குரோதங்கள் பிறப்பதற்கு காரணமே ரஜோகுணம் தான். அந்த ரஜோகுணம் கீழே இறங்கிடணும். அப்பனா அது இல்லாம போகாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், அது இல்லாம போகவே போகாது. இந்த லோகம்னு வந்துட்டாலே நிச்சயமா இங்க தீங்கு உண்டு. தீங்கு இல்லைன்னு நீங்க நினைக்கவே நினைக்காதுங்க. அது தீங்கு இல்லாத ஒரே ஒண்ணு நலமந்தம் இல்லதோர் நாடு. நலத்துக்கு இதற்கு மேல் நலமே கிடையாது என்று சொல்லக்கூடிய நாடு இது ஸ்ரீவைகுண்டம். அங்க போனாலும் இது கிடையாது. அங்க கலங்குவாரம் இல்லை, கலக்குவாரம் இல்லை, ரெண்டு பேருமே கிடையாது. இங்கே கலங்கவாரம் உண்டு, கலக்கவாரம் இல்லை. ஏன்னா முக்குணத்துக்கு வசப்பட்டவர்கள் இங்க இருக்கிறபடியாலே அது இருந்துட்டேதான் இருக்கும். ஆனா அது என்ன புரியத்துக்கு ஒரே விஷயம் சொல்றேன். கொசு எல்லாருக்கும் இப்ப கேட்க வேண்டாம், நிறைய பேருக்கு கொசு ஒழிச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒழிக்க முடியாது. என்ன நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியுமே தவிர கொசுவே லோகத்துல இல்லாம பண்றேன் பண்ண முடியுமா? என்னமா அதெல்லாம் முடியவே முடியாது. அது பண்ண முடியும். அப்ப என்னன்னா அந்த கொசுவிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். என்ன பண்ணலாம், அதற்கு வலை போட்டுக்கலாம், இல்ல இது மருந்தெல்லாம் இப்ப புதுசா வந்திருக்கு, வலை இது பண்ணிக்கலாம், என்னென்ன உண்டோ அதை பண்ணிட்டு இருக்கலாமே தவிர போத்திக்கலாம், இதோ பண்ணலாம். ஆனா அது பூர்த்தியா லோகத்திலே இல்லாம பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அது பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதே போல இந்த ரஜோகுணமோ தமோ குணமோ இல்லாம பண்ணிட்டு சொல்லுவானே, சத்துவகுணம் மட்டுமே இருக்கணும்னா அது அங்கதான் ஸ்ரீவைகுண்டத்துல மட்டுமே உண்டே தவிர. ஏன்னா எப்ப இந்த லோகத்துல இருக்கோம்னா பாபங்கள் இருக்கு. பாபங்கள் இருக்குன்னாலே இந்த முக்குறத்துக்கு வசப்பட்டுதான் இருக்கும்னு அர்த்தம். அதனால அந்த நித்திய கர்மா அப்படின்னா கர்மயோகத்தை பண்ணாலே ரஜோகுணம் குறைஞ்சு என்ன ஆகும், காமம் தான் பெருகுது. இப்ப காமம் குறைய என்ன ஆகுதுன்னா மனசுல இருக்கவங்க மூடி ஒரு திரை போட்டிருக்கோமோனோ நமக்கு பகவான சேவசாய்க்காம மூடிட்டு இருக்காது. அந்த மூடி என்ன கொஞ்சம் விலகிறது. மூடி விலக 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 விலக
சுத்தமான தெளிவான மனசு வந்துடுறது. சுத்தமான தெளிவான மனசு வந்துதான் பிரம்ம ஞானம் அதுல ஏற்படும். பகவான்ங்கிற ஞானமே அப்பதான் ஏற்படும். பகவான்ங்கிற ஞானம் ஏற்படாததுக்கு என்ன காரணம்? திரை போட்டு மூடியாச்சு. அந்த திரை என்னது? தமோகுணத்தால் ஏற்பட்ட அந்த காமம் குரோதம். அந்த தமோகுணம் ரஜோகுணத்தால் ஏற்பட்ட காமம் குரோதம். அந்த ரஜோகுணம் எதனால? இந்த நிச்சயமே இந்த கர்மயோகத்தை பண்ணிட்டே இருந்தா அது கிராஜுவலா படிப்படியா குறைஞ்சு நம்முடைய மனசுல பிரம்மஞானம் ஏற்படும். பிரம்மஞானம் ஏற்பட்டாலே நல்லா என்ன ஆகும்? பக்தி யோகம் செஞ்சுக்கும். அதனாலதான் கர்மயோகம் பண்ண ஞான யோகம் வரும். ஞான யோகம் பண்ண பக்தி யோகம் செஞ்சுக்கணும். தெரியுறாளே, இதுதான் அர்ஜுனா கணக்கு. இதுதான் கணக்கு. இந்த கணக்கு பிரகாரம் நீ பண்ணியனா இதுதான் உடல் தூய்மை. உடல் என்ன மனசு தூய்மை தான். உடல் தூய்மை நம்ம இருக்கணும் பார்க்கணும். மனசுக்கு இருக்கக்கூடிய தூய்மைனா மனசுல என்ன சொல்லுவாங்க? அழுக்கு, காமக்ரோதம். அந்த காமக்ரோதங்களுடைய ரஜோகுணத்தால அந்த ரஜோகுணத்தை துறைக்கிறது நித்திய கர்மா என்ன, அந்த கர்மயோகம் என்ன நல்லா பண்ணிட்டே இருந்தா அது ஒவ்வொன்னும் என்ன பண்ணும்னா அந்த தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் கிராஜுவலா இறக்கி சத்துவகுணத்தை மேலோங்க செய்ய வைக்கும். சரி சுவாமி, இப்படி கட்சி தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கல. அப்ப இப்ப உடல் அழுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம், நல்லா தெரியுது. அந்த அழுக்கு மெதுவா இந்த உடல் அழுக்கு இருந்தாலே ஆத்மா மனசு அழுக்கு வந்துடும். முதல்ல உடல் அழுக்கு இருந்தாலே மனசு அழுக்கு வந்துடும். அப்ப உடல் அழுக்கும் தொலையணும். அதான் முதல்ல உடல் அழுக்கு சொன்னேன். உடல் அழுக்கும் தொலையணும், அப்புறம் மனசு அழுக்கும் தோணும். இப்ப மனசுல அழுக்கு இருந்தாலே அந்த அழுக்கு ஆத்மா வரைக்கும் போயிடும். ஆனா பாத்துக்கோ, உடம்பு அழுக்கால மனசுக்கு அழுக்கு வருது, மனசு அழுக்கால ஆத்மாவிற்கு போறதுன்னா அப்ப உடல் அழுக்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? உடல் அழுக்க பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னாலே உடம்புல அழுக்கு. சரி சுவாமி, தெரியுமா? பொய் சொல்லிட்டு இருக்கேன், ஓ இந்த இடத்துல ஏதோ அழுக்கு வந்துருவானா? தெரியலையா? அந்த மாதிரி பகவான் பண்ணா நல்லா இருக்குமே. இவர் பொய் சொன்னார்னு அதுக்கு ஏதாவது ஒரு ஐடென்டிபிகேஷன், அதாவது இவர் பொய் சொன்னார்னா அதுக்கு ஒரு நிலைப்பாடு, ஒரு அடையாளம் ஏதாவது வந்துருத்து வச்சுக்க, யாருமே சொல்ல மாட்டான். யாரா போய் இவர் கொலையாளி இதெல்லாம் ஒரு உண்டு. முந்தியெல்லாம் ஒரு தீவிரவாதின்னா அந்த காலத்துல என்ன பண்ண, ஒரு கிராமத்துல அவளுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருவான். கொடுத்த உடனே அவளுக்கு யாருமே எதுவுமே பண்ண மாட்டான். அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணிருக்கணும்? இவர் பொய் சொல்றவர் சுவாமி, இவர் பொய்யன் எந்த சுவாமி, இதோ இருக்க அடையாளம். இவர் கொலையாளி, இதோ இருக்க அடையாளம். அந்த மாதிரி உண்டானா கிடையாது. அந்த மாதிரி பண்றதே கிடையாது. ஆனா நமக்கு உடல்ல இருக்கிற அழுக்காலதான் மனசு அழுக்காருது, மனசுடைய அழுக்காலதான் ஆத்மா அழுக்காருது இல்லையா? அப்ப உடல் அழுக்க முதலே பார்த்துட்டோம். உடல் அழுக்கு என்னன்னு பார்த்தோம்? பொய் சொல்லுதல் உடல் அழுக்கு. சாப்பிடக்கூடாதது சாப்பிடக்கூடாது, இந்த சாப்பிடக்கூடாது, அதுவும் அழுக்கு. இதை மேற்படுத்தி ரெண்டாவது அன்னைக்கு நான் என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது அது குறிச்சா சொல்லல. என்னென்ன இதை சாப்பிடக்கூடாதது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேனே தவிர என்னென்ன சாப்பிடலாம் என்ன அது பெரிய பட்டியல இருக்கு. அது பூர்த்தியா சொல்ல முடியாது, குறைஞ்ச வரைக்கும் சொல்றேன். அப்ப என்னென்ன அப்ப தேவை அது மட்டும் இல்ல, சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது, தேவையான அளவு சாப்பிடணும். சாப்பிடாம பட்டி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. தேவையான அளவு சாப்பிடணும், தேவையான அளவு பயிற்சியும் பண்ணணும். நமக்கு எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, உடல் பயிற்சி. அந்த உடற்பயிற்சினா தேவையான அளவு பயிற்சி இல்லைன்னாலும் அது அழுக்கு உடம்புக்கு. தேவையான அளவு தூங்கலைன்னாலும் உடம்புக்கு அழுக்கு. என்ன சொல்ல, உடம்பு ஆரோக்கியம் போயிடுறது அது தெரியுதுன்னா. அப்ப எல்லாமே இதெல்லாம் எப்படி பார்த்தோம்? ஆசனங்கள் பார்த்தோம், பிராணாயாமம் பார்த்தோம். இதன் மூலமா அப்ப நம்முடைய இந்திரியங்கள் ஆகட்டும், உடலில் இருக்கக்கூடிய கண் என்ன, காது என்ன, மூக்கு என்ன, இதெல்லாம் பெருமாளத்துல போய் கொண்டு போய் ஈடுபடுத்தணும். நம்ம கண்ணை கொண்டு போய் பெருமாள் திருவிழா சமர்ப்பிச்சிடணும். அதே மாதிரி மூக்கை கொண்டு போய் பெருமாள் திருவிழா என்ன சுவாமி கைட்டை கொண்டு போய் சமர்ப்பிக்கணுமான்னா, சமர்ப்பிக்கணும்னா என்ன அர்த்தம்னா, கண் அவனை அல்லது வேறொன்றையும் பார்க்காது, மூக்கு அவனுடைய துளசி கந்தத்தை தவிர மற்றொன்றும் நுகராது. இந்த நிலைதான் சமர்ப்பிக்கிறது. அப்ப சமர்ப்பிச்சாச்சுன்னா அப்ப அதுலயே இன்னொரு விஷயம் பார்த்துக்கோம். திருஷ்டம் என்ன, அதிருஷ்டம் என்ன. நம் கண் முன்னாடி தெரியாது, கண் முன்னாடி தெரியாது, அதையும் வித்தியாசம் பார்த்தோம். ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்ட ஒண்ணு அதுல விட்டு போயிடுச்சு. என்ன விட்டு போயிடுச்சுன்னா, குறைச்சலா சாப்பிடு, குறைச்சலா தூங்குன்னு சொன்னேன். குறைச்சலா சாப்பிடு, குறைச்சலா தூங்குன்னு சொன்னேன். ஆனா சுவாமி என்ன சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே சுவாமி. இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலைன்னா சாத்விகமான உணவை தான் சாப்பிடணும்.
சாத்விகமான உணவை தான் சாப்பிடணும். இன்னைக்கு அநேகமா நம்ம பாரத தேசத்துல அநேகமா சாத்விகமான உணவு தான் இருந்தது. அப்ப ராஜசம் தாமசமான உணவெல்லாம் அதெல்லாம் இருந்தது, எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும். ஆனா அதை எதுக்கு உபயோகப்படுத்துவார்னா மருந்தா உபயோகப்படுத்துவார். இன்னைக்கு உணவே அது ஆயிடுத்து. இன்னைக்கு உணவே அது ஆயிடுத்து. ராஜச உணவோ தாமச உணவு என்னன்னு பின்னாடி சொல்றேன். ராஜச உணவோ தாமச உணவோ நம்ம உணவே கூடாது. சாத்விகமான உணவை தான் உண்ணணும். சுவாமி சாத்விகமான உணவுன்னு சொல்லிட்டு இருக்கு. எது சாத்விக உணவு சொல்றேன். எந்த சாத்விக உணவு? அந்த சாத்விகமான உணவு உண்டாலே அநேகம் இந்த காமக்ரோதங்கள் வராதுக்கு வாய்ப்பு கிடையாது, குறைச்சல். அதே நேரத்துல ரஜோ குணமோ தமோ குணம் மேலோங்காம சத்துவ குணம் மட்டும் மேலோங்கிட்டு இருக்கும் சாத்விக உணவு உண்டானா. அதனாலதான் கோயில் பிரசாதம், பெருவாளுக்கு கண்டறப்பட்ட பிரசாதம், பகவான் அமுது செய்த பிரசாதம், இதெல்லாம் சாத்விக உணவு. இதெல்லாமே சாத்விக உணவு. அந்த சாத்விக உணவை சாப்பிட்டாலே அதனால நல்லா இருக்கும். அப்ப ராஜச உணவையோ தாமச உயிரும் தவிர்க்கணும், கூடாது. அது அநேகமா வெளியூர்ல இருந்து வரப்பட்ட அந்த ராஜச உணவும் தாமச உணவு வெளியூர்ல இருந்து வரப்பட்டது. நம்ம பாரத தேசம் ரொம்ப குறைச்சல் தான் அது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதுதான் ருச்சியா இருக்கு. அது ருச்சியா இருக்கிறபடியால அதை நன்னா சாப்பிடறாள் யாருன்னு தெரிவிக்கணும்னா அப்ப தாமசம் நல்லா கண்ணன் தெளிவுபடுத்துற என்ன பண்றேன்னா இல்லையே சுவாமி, நான் சாப்பிட்டா நன்னா போறத சுவாமி. ராஜச உணவோ தாமச உணவோ அடையன்னு தெரியாது. சாப்பிட்டா தொடர்ந்து நன்னா போறது, நன்னா இருக்க சுவாமி, நன்னா இருக்குன்னா வாஸ்தவம் தான். நல்லா பாருங்க, இங்க வயிற்றுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் நல்லது பண்ணணும். நம்ம என்ன நினைக்கிறதுமா, நாக்குக்கு ருசியா இருக்கிறத நம்ம நிறைய பிரதானமா பாக்குறோம். அப்படி நீ சொல்றேன்னு யாரும் கோச்சிக்க வேண்டாம். இன்னைக்கு அநேகமா அதுதான் நடக்கிறது. அநேகமான எல்லாராத்திலையும் அப்படிதான் நடக்கிறது. சில இடத்துல விஷயம் இருக்கேன்னு. இப்ப இங்க ருச்சி நன்னா இருக்கா, இங்க சரியா இருக்கா, வயிற்றுக்குள்ள போனா சரியா இருக்கும்னா கிடையாது. வயத்துக்குள்ள போனதுக்கும் வயிறை அதை அக்செப்ட் பண்ணி வயத்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு உணவைத்தான் உண்ணணும். இங்க ருசியை பாக்குறோமே தவிர இது ஒத்துக்கிறதான்னு பாக்குறது இல்லை. ஏன்னா இது உள்ள போயிடுத்து வச்சுக்க, இங்க ருச்சி இருக்கு சுவாமி, இந்த ருச்சி மட்டும் இல்ல, ஒவ்வொரு வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்தோம்னா இந்த இடத்துல இந்த ருசி உண்டு, இந்த இடத்துல இந்த ருசி உண்டு, இந்த இடத்துல. ஆனா இப்படி நினைக்கிறதே இல்லை. அந்த இடத்துல இந்த ஆரோக்கியம் கிடைக்குமே அதை சாப்பிட்டா, இந்த இடத்துல இந்த ஆரோக்கியம், அது நினைக்கிறதே இல்லை. இந்த ருசி இதுக்குன்னு நிறைய பேர் என்ன பண்றா, இந்த ருசி அதுக்குன்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வேற. எல்லாமே தாமச உணவு, ராஜச உணவு. சாத்விகமான உணவு எந்திரிச்சுமா, சாத்விகமான உணவு நம்முடைய வயத்துக்கு நம்முடைய சரீரத்துக்கு எது ஆரோக்கியத்தை கொடுக்கறதோ அதான் சாத்விகமான உணவு, அதுதான் சாத்விகம். அதை விட்டுட்டு என்ன சொல்றேன்னா நாக்கு ருச்சியா இருக்க சுவாமி, வயத்துக்கும் உடம்புக்கும் நல்லது பண்ணுமா அதைத்தான் நல்லதுன்னு பாக்குறது இல்ல, நாக்குக்கு எனக்கு ருச்சியா இருக்கா அது போறது தெரியல. நம்ம உடம்புல 7 விதமான தாதுக்கள் இருக்கு. 7 விதமான தாதுக்கள் இருக்கு. அந்த தாதுக்கள்னா நல்லா விருத்தியாகணும். என்னென்ன தாதுக்கள்? எலும்பு, சதை, ரத்தம், மஜ்ஜை, தசை, ரேத்தஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாமே தாதுக்கள். இந்த தாதுக்கள் எல்லாம் விருத்தியாகும் இல்லையா? யாரும் சில பேர் என்ன பண்ணுவா, அநேகமா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணா எண்ணெயை சரியா சேர்த்துக்க மாட்டா. தாளிக்கிறதுக்கு கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடுவாருவா, அது கூட போட மாட்டாங்க. எண்ணெயே கூடாது சொல்லு, எண்ணெயே ஆகாது. எண்ணெய் ஆகாதுன்னா அந்த வியாதி வந்துருச்சுன்னா ஆகாது. ஆனா முதல்ல இருந்த எண்ணெய் ஆகாது, நெய் ஆகாது, நெய் சேர்த்துக்காதீங்க. யாரோ அநேகமா மருத்துவர்கள் இதை சொல்ல மாட்டா, டாக்டர் சொல்ல மாட்டா. ஆகாதா யாருக்கு சொல்லுவா? அந்த வியாதி இருக்கிறவால சொல்லுவா தவிர வியாதி இல்லாதவால இந்த தாரணம். ஏன்னா சாப்பிடலான்றதுக்கு என்ன வேணா சாப்பிடலான்னு அர்த்தம் இல்ல, அளவோடு சாப்பிடணும். எண்ணெயும் அளவோடு இருக்கணும், நெய்யும் அளவோடு இருக்கணும். சாப்பிடவே கூடாது. என்ன எண்ணெய் பதார்த்தம் உடம்புக்கு இந்த முட்டிலாம் இப்படின்னு பண்றதுனும் எண்ணெய் இல்லைன்னா சரியா வராது. காலம் இப்படின்னு ஆக்ஷன் வருதுனோ எண்ணெய் இல்லைன்னா பண்ண முடியாது. அதே போல நெய் ஆரோக்கியம்னு ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்றது. ஒருத்தருக்கு ஆயுஷ விருத்தி ஆறுதுனாலே நெய்க்கு பின்னத்துல இன்னொரு பேரு அன்ன சுத்தின்னு பேரு. நம்முடைய அன்னத்தை சுத்தி பண்றது நெய் தான். நெய் இருக்கணும். அதே இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு வேணா சாப்பிடலாம்னு கிடையாது, அதுவும் அளவோடு தான் சாப்பிடணும். என்ன இது முன்னாடியே பார்த்துக்கோம். நம்ம சாப்பாடு அளவோடு சாப்பிட்டா நாம அதை சாப்பிடணும்னு அர்த்தம். அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா அதை நம்ம சாப்பிடுறது அர்த்தம். அத்தியதே அச்சித மாத்துக்கோமனா, அத்தியதே அச்சித.
அன்னத்தை நம்ம அளவோடு சாப்பிட்டா அன்னத்தை நாம் சாப்பிடணும்னு அர்த்தம். அளவு மீறிட்டோம்னா அண்ணன் நம்மை சாப்பிடுறதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த அன்னமே விஷமாகி போயிடுது இல்லையா? அப்ப சாத்விகமான ஆகாரம் வேணும். சாத்விகமா ராபண்ணா சுவை நன்னா இருக்கு சுவாமி. சில பேர்லாம் சாப்பிடுறச்சு முகத்தை தெளிச்சுப்பா, என்னவோ 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 அப்படின்னு அப்படின்னு இல்லையா? முகத்தை சுழிச்சுட்டுலாம் சாப்பிடப்படாது. அப்பனா என்னன்னா நாக்குக்கு பிரதானம் இருக்கப்படாது, வயத்துக்கும் சரீரத்துக்கும் பிரதானமா இருக்கணும். அது எதுவோ அதைத்தான் சாப்பிடணும். இப்ப சாப்பிடவே சுவையா இருக்கப்படாத ரெண்டாவது சாப்பாடு அத்தனையும் சுவையா இருக்கும், ரசமா இருக்கணும், வாஸ்து வந்தாலுமே. ரெண்டாவது சாப்பிடும் நம்ம சாப்பிட உட்காரணும், உட்காரச்சியே அதை பார்க்கறச்சியே சாப்பிடணுமே சாப்பிடணுமே என்கிற ஈர்ப்பு இருக்கணும். அந்த ஈர்ப்பு இல்லாம எத்தையோ வெட்டி எத்தையோ கொண்டு வந்து அதை பார்த்தாலே ஒண்ணு சிகப்பா இருக்கும், ஒண்ணு கருப்பா இருக்கும், ஒண்ணு பச்சையா இருக்கும், ஒண்ணு ஏதோ பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட உணவு வகையெல்லாம் தவிர்க்கணும். எத்தையும் என்னையோ பண்ணிட்டு அதை பார்த்தாலே ஆவி பறந்துட்டு இருக்கும். ஆவி பறந்து என்ன சுவாமி வருதுன்னா சிகப்பா இருக்க சுவாமி, நல்லா வறுத்து இருக்கா போல் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி அது பச்சையா இருக்கணும், பச்சை காய்கறியை சாப்பிடலாம், அதே சொல்லல. இந்த அதுக்கு ஒரு வர்ணத்தை தனி பச்சையா கொண்டு வந்து வைக்கிறா பாருங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ரெண்டாவது நமக்கு எப்பவுமே ஆசை தொண்டையில் நாக்கு ருசி நல்லா இருந்தா சாப்பிடலாம்னு நினைப்போம், அது ரொம்ப தப்பு. ருசி நல்லா இருக்கா சுவாமி, சுவாமி சாப்பிடும்படியா பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, சாப்பிடும்படியா பண்ணுங்கன்னா. இந்த சாப்பிடும்படியா பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? நாக்குக்கு ருச்சியா பண்ணுங்கன்னு அர்த்தமா, வயத்துக்கும் சரீரத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சரியான நிலையில பண்ணுங்கன்னு அர்த்தமா? சாப்பிடும்படியா பண்ணுன்னா என்ன அர்த்தம்? நாக்கு ருச்சி இல்ல, அப்ப நாக்கு ருச்சி வேண்டான்னு சொல்ற, வேணும். நாக்கு ருச்சி அடைய வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனா நாக்கு ருச்சி பிரதானமா வயிறும் ஆரோக்கியமும் பிரதானமானா வயிறு ஆரோக்கியம் தான் பிரதானம். நாக்கு ருச்சி ஏன்னா நாக்கு ருச்சி பிரதானமா வச்சுட்டாச்சுன்னா எல்லாமே தப்பா போயிடும், எல்லாமே தப்பா போயிடும். அதுக்குன்னு ருசி வேண்டான்னு அடியே சொல்லல, ருசி இருக்கணும். அப்ப நாக்கு ருசி அப்படி எந்த பொருள் அநேகமா வயிற்றுக்கு நல்லா இருக்காது. இன்னைக்குமே நாக்குக்கு ருசியா இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அநேகமா வயிற்றுக்கு ஒழுங்கா இருக்காது. நீங்க பாருங்க, வயிற்றுக்கு ஒழுங்கா இருக்கணும், வயிற்று என்ன இருக்கு, எதெல்லாம் வயிற்று. ரெண்டாவது எதெல்லாம் வயிற்றுக்கு நல்லதோ அது நாக்குக்கும் சுமாரா தான் இருக்கும். நாக்குக்கும் வயிற்றுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதோ அதை நாக்கு புரியறதுக்காக சொன்னேன். பாகக்காய் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, சரீரத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனா போட்டா கஷ்டப்பா இருக்கே சுவாமி, எப்படி சுவாமி சாப்பிடுறது, என்னமா சாப்பிடுறது அப்படின்னு. ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேப்பங்கொழுந்து, இது அந்த வேப்பங்காய் அதெல்லாம் என்ன, அதெல்லாம் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஆனா சாப்பிடுறச்சே மூக்கு பிடிக்குன்னு சாப்பிட வேண்டியதா இருக்கு இல்லையா? அநேகம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம ருச்சிய பார்த்தோம்னா ஆரோக்கியக்கேட வந்துடுறது. அந்த அப்ப நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா, உடலை வளர்க்கக்கூடியதா இருக்கு. இரண்டாவது எந்த வஸ்துவா இருந்தாலும் தாத்துக்கள், நம்முடைய உடம்பு தாத்துக்கள், சப்த தாத்துக்கள், 7 தாத்துக்கள், அந்த 7 தாத்துக்கள் நல்லா வித்தியாரமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த காய்கறியை பண்ணும், காய்கறி தான் சொல்லிட்டு இருக்கேன், எந்த காரியை சாப்பிடும் போதும் அதற்குண்டான இயற்கை சத்துக்களை அழித்து கொண்டு சாப்பிடவே கூடாது. இயற்கை சத்து அப்படியே இருக்கணும், அந்த இயற்கை சத்தோடு தான் சாப்பிடணும். இப்ப லோகத்துல இனிப்புன்னு இருந்தாலும் இப்ப நிறைய வியாதி. இனிப்பே சாப்பிடக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. இனிப்பே சாப்பிட காலம் சொல்லுது. இனிப்பு இருக்கிறவள், அதான் சுகர் டயாபெட்டிக் இருக்கிறவள் அவ இனிப்பு சாப்பிடக்கூடாது. ஆனா இந்த இடத்துல என்ன சிறு வயசுல இருந்தே இனிப்பை கொடுக்கவே மாட்டேன், ரொம்ப தவறானது. இனிப்பும் சாப்பிடணும், துவர்ப்பும் சாப்பிடணும், காரமும் சாப்பிடணும். ஆனா எல்லாமே அளவோடு சாப்பிடணும். அதிக இனிப்பு இருக்கக்கூடாது, அதிக துவர்ப்பு இருக்காது, அதிக புளிப்பு இருக்கக்கூடாது. இருந்தாலும் அந்த இனிப்பே கூடாது. இன்னைக்கு இனிப்பே கூடாதுன்னு யாரும் சொல்லல. யாருக்கு இனிப்பு கூடாது? டயாபெட்டிக் இருக்கக்கூடாது, சுகர் பேஷண்ட் இருக்கா, அவருக்கு இனிப்பு கூடாது, வாஸ்து தான் சொல்லுவாங்க. ஆனா அநேகமா இந்த டயாபெட்டிக் இதெல்லாம் எதனால தெரியுமா வருது? சில பேருக்கு அந்த பரம்பரையா வர்றதுன்னு வச்சுட்டு இருக்கா, வாஸ்துவம் அப்பா அம்மாவுக்கு இருந்தா இவாளுக்கு வந்துடுறது அப்படின்னு இருக்கா, அது வரத்தான் செய்யறது சில பேருக்கு. ஆனா அதை கூட அவ குறைக்கலாம், தவிர்க்கலாம், தாராளமா தைக்கலாம். சாப்பிடக்கூடிய வஸ்துவில நம்முடைய உணவே மருந்து. அநேகமா அங்க எழுதி வச்சுக்கலாம். அநேகமா இதெல்லாம் சில இடத்துல, அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டுல இதுக்கு ஒன்றும் குறையே கிடையாது, நிறைய இருக்கு. ஆனா அதை நம்ம நாக்க பார்த்துட்டு வயிறையும் சரீரத்தையும் விட்டுருவோம்.
நம்ம உணவே மருந்து. அந்த நிலை இருக்கணும். அப்ப நம்ம இந்த டயபெட்டிக்கோ இந்த சர்க்கரையோ எதனால ஏற்படுது? ஒன்று பரம்பரையால வரலாம். அது ஒண்ணும் தவிர்க்க முடியாது. என்னுடைய தகப்பனாருக்கு தாயாருக்கு தான் எனக்கு வரப்போறது. வர வரப்போறதுன்னா வந்துதான் ஆவரம்னு கிடையாது. வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். வந்துடும் வச்சுக்கேன். வந்தாலும் வந்தாலும் அது குறைக்கிறதுக்கு உண்டான தன்மை என்கிட்ட இருக்கு. என்ன சுவாமி பண்ண முடியும்? நல்ல உடற்பயிற்சி, நன்னாக உடற்பயிற்சி, நல்லா நடக்கணும். நல்லா நடந்து உடற்பயிற்சி, குனியணும், நடக்கணும், நல்லா பெருமாளுக்கு தலியா பண்ணணும், பெருமாளுக்கு என்னென்ன கண்டனம் பண்ணணும், என்னென்ன குனிஞ்சு எழுந்துக்கணும், முதல்ல அது வரணும். அது இன்னைக்கு இல்லாம எல்லாம் டேபிள் சேர் வந்துருத்தா. டேபிள் சேர் வந்த உடனே அப்படியே இப்படியே 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 இந்த ராவணன் அப்படிதான் பண்ணான். நான் குனியவே மாட்டேன், முடிஞ்சாலும் இப்படிதான் இருப்பேன், இப்படி இருக்க மாட்டேன்னா, இப்படி குனிய மாட்டேன்னு சொன்னாரு. குனிஞ்சா என்ன நமஸ்காரம் பண்ண மாதிரி அர்த்தமா. அதைத்தான் ஆழ்வார் முதல் பாட்டிலே துய்யாறு சொல்றாடி, தொழுது எழு என்மனனே தொழுதால் எழலாம், தொழாவிட்டால் விழலாம் தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த குனியறது அதே போல நமக்கு இருக்கும் நடக்கிறது, இந்த அதே போல இருக்கக்கூடிய பயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் இருந்தா தாராளமா குறைக்கலாம். அது பூர்த்தியா போகும்னு சொல்ல, தாராளமா அந்த சக்கரத்தையும் உடற்பயிற்சி நன்னா விற்கணும். அது மட்டும் இல்ல, பகவான் முன்னாடி நன்னா ஆடலாம் பாடலாம் என் கும்பிடு நட்டமிட்டாடி போகு கண்டம் உடலாதார் தம்பிரப்பால் பயனின்றே சாதி சடங்களிடையே ஆழ்வார் தெரிகிறார். கும்பிடி நட்டமிட்டாடி போகு கண்டன் உடலாதார் நன்னா ஆடுங்கோ. பஜனக்காரெல்லாம் எத்தனை பேர் பாருங்க, அவெல்லாம் கையில தம்புரா வச்சுட்டு பஜனையை வச்சுட்டு அப்படியே கிருஷ்ணா ராமா ஆடுறா இல்லையே சுவாமி. அதெல்லாம் ஒரு இடம் கொடுத்து அங்க ஆடுன்னு சொன்னா ஆடுவோம். வீதியில ஆடுறதுனா வெக்கப்படவே கூடாது. இதெல்லாம் வெக்கப்படலாம்னா வெக்கப்படவே கூடாது. ஏன்னா என்னுடைய தகப்பனார் தானே பகவான். தகப்பனாடு பேரை சொல்றதுக்கு வீதியார ஆடிட்டே போகணும். ஆடிட்டு போயிட்டு அவன் பேரை சொல்லிட்டு நம்ம அதாவது மட்டும் இல்ல, நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டு அவன் நாமத்தை சொல்லிட்டு நன்னா போயிட்டே இதெல்லாம் பண்ணிட்டு அதுவே நமக்கு உடற்பயிற்சி. அந்த காலத்துல இன்னைக்கும் திருவரங்கத்துல சில சுவாமிகள் இருக்கா, சில அம்மங்காரெல்லாம் இருக்கா, சில பெரியோர்களா இருக்கா, சில பெண்கள்லாம் இருக்கா. எழுந்துப்பா, நேரா காவிரிக்கு போவா, இல்ல பொன்னடத்துக்கு போவா, ஸ்நானம் பண்ணுவா, ஸ்நானம் பண்ணிட்டு நேரா பெருமாள் உந்தா சன்னதி 4 பிரதட்சணம் பண்ணுவா. அதுவே நல்ல உடற்பயிற்சி. அவெல்லாம் எப்படி இருக்கா பாருங்க, இப்படி இருப்பா. இத்தனைக்கும் 70-80 வயசு இருக்குன்னா நன்னா நடந்துட்டு இருப்பா. என்ன சுவாமி சாப்பிடுறா, என்ன பண்றா, என்ன சொன்ன? உடற்பயிற்சி. பகவானுடைய பிரதட்சணம் பண்றது, போகிறது, ஆடுறது, பாடுறது. அவளுக்கு சோம்பேறித்தனம் இருக்கணும். இத்தனைக்கும் அவ தூக்கமே அடிய முன்னாடியே சொல்லிருக்கேன். 4 மணி நேரம் தூங்கினா கூட போறோம். அதுக்கு என்ன தூக்கம்? யோக தூக்கம்னு பேரு. அது வர்றது நமக்கு சமைச்சு அட்லீஸ்ட் 6 மணி நேரம் தூங்கலாம். அதுக்கு மேல தூங்கக்கூடாது. அதே போல இங்க என்னன்னா, என்ன நம்முடைய தகப்பனார் தாயார் நினைச்சிட்டு அவருக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணும். பகவானுக்கு கோவில் பிரதட்சணம் பண்ணலாம். ஒருவேளை சாப்பாடு அந்த காலத்துல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சுவாமி. அவெல்லாம் போவா, கைங்கரியம் பண்ணுவா, இதெல்லாம் பண்ணிட்டு கிடையாது. ஆரோக்கியத்துக்கு குறையில்லாமது. இப்ப என்ன எடுத்துனா யாரை எடுத்தாலும் என்ன சுவாமி, எங்கேயாவது ஏதாவது பண்ணா அந்த சக்கரை இருக்கு சுவாமி, வேண்டாம் சுவாமி, இது இருக்கு சுவாமி, வேண்டாம் இங்க இருக்கேன். அப்ப உடம்புக்கு என்ன காரணம்? தேவையான பயிற்சி இல்லை. பயிற்சின்னா சாத்விகமான உணவு இருக்கணும், இனிப்பான உணவு இருக்கணும். அந்த உணவு நன்னா உடம்புக்குள்ள புகுந்து நம் தாதுக்களை விருத்தி பண்ணக்கூடிய உணவாக இருக்கணும். இதை போல உணர்ந்த உட்கொண்டா நல்லா இருக்கும். ஆனா இதுல ஒன்னு கூடாது. என்ன கூடாதுன்னா, யாரும் அடையணும் கோச்சு கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. என்னென்ன கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா, முதல்ல விட வேண்டியது என்ன தெரியுமா? உள்ளிப்பூண்டு, வெங்காயம், இதை விட்டுணும். இதுதான் தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் உண்டு பண்ணும். நாம சாப்பிடுற வஸ்து இருக்கு இல்லையா, அந்த வஸ்துவாலேயே நம்முடைய முக்குணங்களுக்கு மாறுபட்ட நிலை ஏற்படும். சுவாமி அதுக்குன்னா ஞானமா இருக்கு. உள்ளிப்பூண்டுக்கும் வெங்காயக்கும் அது அந்த மாதிரி என்ன, அதுக்கு ஒவ்வொரு கரிகாய்க்கும் ஒவ்வொரு சாப்பிட வஸ்துக்கும் ஒரு குணமே இருக்கணும். அந்த குணம் மாறுமானா மாறவே மாறாது. அப்ப அதுக்குண்டான குணம் என்ன? தமோ குணத்தை உண்டு பண்றது, ரஜோ குணத்தை உண்டு பண்றது. அந்த குணம் இருக்கச்சு அதையே சாப்பிட்டு இருக்க வச்சுக்க, என்னவா சுவாமி ரஜோ குணம் இருக்கும்? வெங்காயம் உள்ளி பூண்டு முதல்ல இருக்கக்கூடாது. இதை தவிர்க்கணும். தவிர்க்கணும்னா என்ன சுவாமின்றது? அடியான யாரும் கோச்சிக்காதீங்க. அநேகமா இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சு போயிடுது. இருக்கட்டும். அப்படி இருக்கச்ச இது விட்டு முயற்சி பண்ணி பாருங்க. பண்ணீங்கன்னா பிரதானமா உங்களுக்கு தமோ குணம் ரஜோகுணம் இறங்கிடும். நம்ம சாப்பிடக்கூடிய வஸ்துவிலேயே நமக்கு சாத்விகமான ஒரு குணம் ஒன்றாதுக்குண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது நம்ம அதுவும் கார்த்தால எழுந்த உடனே ஒரு பானம்
அது 2 எழுத்து ஒரு பானம். அது எதுன்னு சொல்ல விரும்பல. 2 எழுத்து பானம். 2 எழுத்துனா அடைய பாலை சொல்லல, மோரை சொல்லல. ஒரு எழுத்து ஒண்ணு இருக்கு, 2 எழுத்து ஒண்ணு இருக்கு. அது இருந்தா தான் சுவாமி படுக்க இருக்கிறதுலே அங்கன்மா ஞானத்துல அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதல், அங்கிருந்தே கட்டாட்சம். அது பகவான் கட்டாட்சம் என்ன இருக்கும். இவ அங்கிருந்தே பாக்குறா, வந்துட்டா டண்டர்ல வரவே இல்லையே, இன்னும் வந்தா தானேன்றல. முதல்ல அதை தவிர்க்கணும். அடி மோரையோ பாலையோ சொல்ல, மத்தது சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதை தவிர்க்கணும். அடுத்தது எதுவா இருந்தாலும் எடுத்த உடனே முதல்ல குளிக்கணும். முதல்ல காத்தால எழுந்த உடனே நம்முடைய காலை கடன்கள் மலை ஜலம் கடிக்கிறது அதெல்லாம் முடிஞ்ச உடனே மேற்கொண்டு முதல்ல குளிக்கணும். குளிக்காமே இருக்கப்படாது. முந்தியெல்லாம் ஏன் குளிக்காம இருக்கப்படாதுன்னா, முந்தைய நாள் நம்ம எப்படி இருந்தோம்னு தெரியாது. எங்கெங்கயோ போயிருப்போம், எத்தனையோ பண்ணிருப்போம், ஏதோ பண்ணிருப்போம். அதுவும் இன்னைக்கு அநேகமா சில பேர்லாம் வண்டியில போறாளணும். வண்டியில போறச்சே எங்கெங்கோ சுத்திட்டு வரமோனோம். அவ யாரோ வண்டியில வரா, அதே வண்டியில நம்மளும் போயிட்டு இருக்கச்சே அவ தீட்டு இருக்கிறவாளா தீட்டு இல்லாதவாளா, அவ எங்க போயிட்டு வந்தா, ஸ்மசானத்துக்கு போயிட்டு வந்தாளா, இல்ல பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு வந்தாளா, இல்ல எங்க போயிட்டு வந்தா, ஏதோ இடத்துக்கு போயிட்டு வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. அவளை தொட்டுட்டு தான் இருக்கும், அவளை பட்டுட்டு தான் இருக்கும். அதே தான் வீட்டுக்கு வந்துடும். இதே ஒரு கிராமத்துல இருந்து வச்சுக்கலேன், அந்த காலத்துல கிராமத்துல அந்த ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருப்பா. அவ அந்த வட்டத்தை தாண்டி எங்கேயும் போக மாட்டா. அதுல ஒண்ணும் கஷ்டமே தெரியாது. இன்னைக்கு நகரத்துல இந்த கஷ்டம் எங்க சுவாமி, அவர் எங்க போனாரு, இவர் எங்க போனாரு, என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு. சில பேர் மரணம் அடைஞ்சிருந்தாங்கன்னா அந்த 15 நாளோ 16 நாளோ 11 நாளோ அவளுக்கு அந்தந்த வர்ணத்துக்கு தந்த போல, பிராமணன்னா 10 11 நாட்கள் 13 நாட்கள், அதே சத்திரியன்னா 16 நாட்கள், வைசியன் சூத்திரனா 16 நாட்கள் வச்சுட்டு இருக்கா இல்லையா. இது ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு பிரகாரம் அவர் தீட்டு உண்டோனும். அந்த தீட்டு இருக்கச்சே அவ ஆத்திலேயே இருக்காலாம் கிடையாது, கிளம்பி வந்துடுறாங்க. ஏதோ வண்டியில வந்துடுறா, வண்டியில வந்து அதே வண்டியில தான் இவரும் போயிட்டு இருக்கார். போயிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காரோ, அதே உடம்போடு தான் ஆத்துக்குள்ள வந்துடும். அதே வாழை தொட்டு ஆட்டுக்கலாம். நம்ம தீட்டுல நம்ம மேல பட்டிருக்கணும். என்ன சொல்லணும், அப்ப உடனே குளிச்சிருது நல்லா. அப்ப காத்தால எழுந்தா குளிச்சுட்டு தான் நம்ம முதல்ல தலிகையே பண்ணணும். அந்த குளிக்கிறதுக்கு முன்னாடியே இல்லையே சுவாமி நான் ஒண்ணு பண்றேன்னு சில பேர்லாம் இப்படி வச்சுட்டு இருப்பா. அது இங்க சொல்லிட்டு இருக்கேன்னு யாரும் கோச்சிக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் நடக்கிறது. நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறா. சுவாமி காத்தால நீங்க குளிச்சுட்டு தான் தலிகை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். வாஸ்தவம் தான். நான் உத்தியோகத்துக்கு போகணும். உத்தியோகத்துக்கு போனோம்னா நான் என்ன பண்றேன், எழுந்துடுறேன், பல்ல தேய்ச்சி விடுறேன். தேய்ச்சிட்டு நேரா தலிகரம போயிட்டு உலைய வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போறேன். அந்த நேரத்தை அது உலை காஞ்சிருமானோ, வந்து நான் இது பண்ணி தலிகை பண்ணிக்கிறேன்னு அதுவும் தப்பு. தலிகரும் ராத்திரியே 10 பாத்திரம் தான் தேய்ச்சி வைக்கணும். ராத்திரி 10 பாத்திரம் மிச்சம் இருந்ததுன்னா அது தரித்திரம் சொல்றது சாஸ்திரம், மனுதர்ம சாஸ்திரம் சொல்றது. ராத்திரி இதெல்லாம் சொல்றதுக்கு பயமா இருக்கு. முந்தியெல்லாம் என்ன பண்ணுவா, பாத்திரத்தை வெளில போட்டுவா, நல்லா கொலை பக்கம் போடுவா, அது மாதிரி கிளம்பி எல்லாம் பண்ணுவா. இன்னைக்கு அப்படியே போட்டு வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி ஒண்ணு கட்டிட்டு அங்க புடவை வச்சுட்டா. ராத்திரி எல்லாம் போட்டு அது பாட்டு இருக்கும். அது பாட்டு ஆச்சரியமா இருந்துட்டே இருக்கும். என்ன சுவாமின்னா, அது என்னமோ அதோட பிரசாதமா இருக்க மாதிரி அது விற்கணும். ராத்திரி பண்ணோம்னா அந்த பிரசாதம் எல்லாம் அழிய இருக்கும். ராத்திரில 10 பாத்திரம் அழிய இருந்திருக்கும். காத்தால் எழுந்து தேங்கிறது ராத்திரி. இது யார் சொல்றா, திரௌபதிக்கு உபதேசம் பண்றா. யாரு, ருக்மணி பிராட்டி உபதேசம் பண்றா. திரௌபதி நீ இந்த மாதிரி இருக்கு, மகாபாரதத்தை எடுத்திருக்கா. இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்ல வந்தாங்க. அந்த மாதிரி என்னைக்கா இருந்தாலும் ராத்திரியே 10 பாத்திரத்தை தேய்ச்சிடணும். இதெல்லாம் என்னது, அழுக்கு. இதெல்லாம் அழுக்கு. ராத்திரி 10 பாத்திரம் தேய்ச்சணும். சில பேர் இல்லையா சுவாமி இதை பண்ணிட்டு ஒண்ணு பண்ணுவா, தலிகை பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன்னு. ஏன் சொல்றேன்னு கேட்டுங்க சுவாமி. நீங்க என்னவோ சொல்லிட்டே இருக்கல, எதுக்கு சொல்றேன், தலிகை பண்ண உடனே அப்படியே வேர்த்தா கொட்டிட்டு இருக்கு, அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே குளிக்கணும்னு தோணுது. அதுக்கு என்ன பண்ணலாம், நேரம் எடுத்து பந்தத்தை வச்சுட்டு தலிகை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா நேரா போய் குளிச்சுட்டு, இப்ப வேத்த வந்து போட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் புடவையை சுத்திட்டு இல்ல வேட்டியை சுத்திட்டு வந்து சாப்பிடுறேன்னா கூடாது. நம்ம தலிகை பண்றது எதுக்கு தெரியுமா, நாம சாப்பிடறதுக்காக தலிகை பண்றோம், பகவானுக்கு கண்ட்ரோல்ல பண்றதுக்காக தலிகை பண்றோம். அது மட்டும் இல்ல, சாஸ்திரமே என்ன சொல்றதுன்னா ஸ்நாத்மா புஞ்சீவர். ஸ்நாத்மா புஞ்சிய என்ன, ஸ்நாத்மா புஞ்சினா நீ குளிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். பாரு, சாப்பிடுன்னு சொல்ல குளின்னு சொல்லல. ஏன் சொல்லலைன்னா இவனுக்கு அழுக்கு பாட்டா இவனே குளிச்சுக்குவான். நாத்தம் அடிச்சு உடம்புல நாத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், ஐயோ நாத்தமா இருக்க குளிச்சிடலான்னு இவனே குளிச்சுவான். சாப்பிடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி 4 தடவை சாப்பிடறான்.
4 வேளை சாப்பிட்டு இருக்கான். இன்னும் சாஸ்திரம் சாப்பிடுன்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்க, சாஸ்திரம் சொல்லிருக்கு சுவாமி அதனால சாப்பிட்டு இருக்கணுமா, அதனால சாஸ்திரம் அப்படி சொல்ல குளிச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லிச்சு. குளின்னு தனியா சொல்லல, சாப்பிடுன்னு தனியா சொல்லல. ஆனா குளிச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்றதுக்கு என்னன்னா, இவனுக்கு நல்லா தெரியும் சாஸ்திரத்துக்கு, இவன் குளிக்காம சாப்பிடுவான் அப்படின்னு. அதனாலதான் தமிழர்களுடைய மரபு ஒண்ணு இருக்கு தெரியுமா, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு அந்த காலத்துல இந்த பாட புத்தகத்துல இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கிடையாது, குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். சாப்பிடுறது மட்டும் இல்ல, சமைக்கணும்னாலே நல்லா நீராடி விட்டுத்தான் சமைக்கணும். இன்னும் சில பேர்லாம் சமை பண்றதுக்கு பாத்திரத்தை ஏற்றி விட்டு போறேன்வா, அதுவும் கூடாது. பாத்திரத்து ஏன்னா நமக்கு எங்க குறுக்கு 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 ஏத்தையாவது நமக்கு டைம் நமக்கு வேணும் சுவாமி, நேரத்தை வீணாடிக்க கூடாதுன்னு. நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் அது வேணுங்க, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இருந்துட்டா போறோம். எத்தனை நாள் ஆகுது இதுல என்ன தெரியுமா, அப்ப அந்த சாத்விக சத்தை வராது, சாத்விக குணம் வராது. 2வது ராத்திரி எங்க போனோம், ஏது பண்ணோம், எப்படி இருந்தோம், என்னமா இருந்தோம், ராத்திரி நம்ம படுத்தாலே அது வந்து அசுத்தின்னு பேரு. ராத்திரி புரியுது, சொல்லவா வேண்டாமா பயமா இருக்கு சிலதுதான். ராத்திரி படுத்துட்டோம் வச்சுக்கேன், அந்த அந்த படுக்கையே மறுநாள் படுக்கும்போதுதான் தொடரணும், அது வரைக்கும் தொடவே படாது, தொடவே படாது இல்லையா. காத்துல இருந்து அதை துவைச்சிடணும், எடுத்தோடனே தண்ணீரை நினைச்சு துவைச்சு போட்டுடணும். இன்னைக்கு யார் பண்ண, இன்னைக்கு எத்தையாவது ஒரு 6வது ஒருத்தர் வந்தான்னா நேரம் அந்த பெட்ல தான் போய் உட்கார்றான். எத்தனை விழிப்பு தெரியுமா அது, ராத்திரி அங்கதான் படுத்துட்டு இருக்கோம், ராத்திரி அங்கதான் பண்ணிட்டு இருக்கோம். தூங்கினாலே போச்சு, அசுத்தின்னு இருக்கா. அதனாலதான் மத்தியானம் தூங்கக்கூடாது, இதோட பார்த்திருக்கோம். மத்தியானம் தூங்கினா போச்சு, அது உடல் அழுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மத்தியானம் தூங்கப்படாது. இது மலையாள தேசத்துல பிரம்மனா பண்ணுவாங்க, அவ மத்தியானம் தூங்க மாட்டான். இத்தனைக்கும் அவன் காலத்தால் 4 மணிக்கு எழுந்துருவான். ஆனா ராத்திரி 8 மணிக்கெல்லாம் படுத்துக்குவான், 8, 7:30, 8க்கெல்லாம் படுத்துக்குவான். அது கோயிலங்க அப்படிதான், 8 மணிக்கு கதவை சாத்திக்குவா, 7:30, 8 மணிக்கெல்லாம். நீங்க மலையாள திவ்யதேசம் 13 திவ்யதேசங்கள் அங்க போய் சேவிக்கணும்னா இங்க ஒரு பெரிய சிரமம் இருக்கு. என்ன சிரமம்னா, அங்க காத்தால் 4 மணிக்கு பணம் செய்வாங்களா, 4 மணிக்கு நம்ம எழுந்து பழக்கமே இல்லை, என்ன பண்றது. அதுக்கப்புறம் 7:30, 8க்கெல்லாம் மூடிடுவா காத்தாலே. என்ன சுவாமி அவ்வளவுதான். அப்புறம் சாயங்காலம் தரப்பா, அப்ப 7:30 மணிக்கெல்லாம் மூடிடுவா. என்ன சுவாமி நாங்க போற நேரத்துல மூடிட்டு இருக்காருன்னா அதான் வழக்கம். அதான் உண்மையான சாத்விக சத்தை இருக்கக்கூடிய நிலை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி பண்றதுனோ சில பேர் என்ன பண்ணுவான்னா தனிக பண்ண ஆரம்பிச்சுவா. ஆனா இவா சௌகரியத்தை சலுகை பண்ணுவா. மத்தியானம் புரியத்துக்காக சொல்றேன், மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடணும் சுவாமி. மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடணும்னா ஒரு 11:30 மணி 12 மணி அப்படி. ஏன்னா தலிகை பண்றதுன்றது இன்னைக்கு, அந்த காலத்துல தலிகை பண்றதுன்னா கட்டடுப்பு, அதுக்கு மேல எரிய வைக்கணும்னாலும் 1/2 மணி நேரம் ஆகும். அதற்கு மேல அது எரிஞ்சுண்டு பண்ணி இதெல்லாம் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆடு அந்த காலத்தை பண்றதுன்னா. இன்னைக்கு அப்படி இல்லை, அப்படி தட்டினா எல்லாம் வந்துடுறது, வந்து பழகியால 1.5 மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சு வருது. ஆனா 11:30 மணிக்கு ஆரம்பிக்கலாம் சுவாமி, 1 மணிக்கு என்னதான் சூடா இருக்கும், அப்பதான் சாப்பிடலாம், அப்படிலாம் பண்ணப்படாது. ஏன் சுவாமின்னா, நாம அதான் முன்னாடியே சொன்னேன், தலிகை பண்றதோட நாம சாப்பிடறதுக்காக நடக்கும், பகவான் அம்சம் பண்றதுக்காக, அவருக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக தான் தலிகை பண்றோம். அவர் அப்ப கார்த்தாழ்ந்து ஒண்ணுமே இல்ல பட்னியா இருப்பாரா? இப்ப தலிகெல்லாம் 10 மணிக்கே பண்ணிடணும். 10 மணிக்குள்ள எல்லாம் மணி பண்ணி நான் 1 மணிக்கு சாப்பிடுறேன் சுவாமி, லேட்டா பண்றேன்னா அதெல்லாம் நான் இப்ப நைவேத்தியத்துக்கு நல்லா ஒதுக்கோ. நம்ம தலிகை பண்றதே பகவானுடைய திருவாராதனுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். அவரை பார்த்து அவர் எடுத்துன்னு மீதி நம்ம கொடுக்கிறார், அதை தான் சாப்பிடணும், அதை தான் சாப்பிடணும். உடுத்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்து கலைத்ததுண்டோ தொடுத்த துழாய்வரன் சூடி கலைந்தன சூடுவி தொண்டர்களும். அவர் சாப்பிட்ட மிச்சத்தை தான் சாப்பிடணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அப்ப பெருமாளுக்கு பசி தாங்குவாரா சுவாமி? பசி தாங்குவானா அவரு உடனே கேட்பாரா சுவாமி? அப்படின்லாம் கேட்காது. ஏன்னா அன்னைக்கே என்ன பண்றா, ஒவ்வொரு வீட்லயும் கண்ணன் இருக்கார், நம்ம பெருமாள் இருக்கார், கண்ணன் இன்னைக்கு பிறந்திருக்கார், அவர் கொடுக்கணும் கூட. பிறந்த கண்ணன் பசி தாங்க மாட்டான், இந்த நினைவோடு பண்ணிட்டே இருக்க. மத்தியானம் 1 மணிக்கு வந்தா அது வரைக்கும் பேசாம இருக்கணும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஆத்துல பகவான் இல்லைன்னு இவருக்கு அபிப்பிராயம். ஆத்துல நம்ம குழந்தை இருக்கா, குழந்தை காத்தால இருந்து பட்னியா இருக்குன்னா 1 மணிக்கு கொடுக்குறேன்னு சொன்னா ஒத்துப்போமா? அதெல்லாம் கிடையாது. சில பேர் என்ன தெரியுமான்றா, பெருமாள் திருவாராதன பெருமாள் இருக்கும், அந்த இவன் எங்கேயோ போயிட்டு யாத்திரைக்கே போறோம் வச்சுக்கோ. இப்ப கர்மயோகத்தை யாத்திரை போகணும்னு சொல்லணும்னு போயிட்டா பெருமாள் அப்படி விட்டுவான், அவர் பட்னி தான். அதுக்கு இப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கா. என்ன கண்டுபிடிக்காதுன்னா, ஒண்ணு இப்ப சொன்னதுக்காக நாளைக்கு நீங்க அதை பண்ணிடாதீங்க. என்ன கண்டுபிடிக்காதுன்னா,
அரிசி கொண்டு வந்து வச்சுடுறது, பக்கத்துல ஜலத்தை கொண்டு வந்து வச்சிடுறது, பக்கத்துல 2 கறி வந்து கொண்டு வந்து வச்சிடுறது. சுவாமி வச்சிருக்கேன், பருப்பையும் வச்சிருக்கேன், நீர் பாட்டு தண்ணி பண்ணி நீரே சாப்பிடும் அப்படின்னு. சுவாமி பெருமாள் இருந்தா கூட நான் அரிசியெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு வந்துட்டேன் சுவாமி, ஒண்ணும் கவலை இல்லைன்னா. இப்ப நான் மாத்த குழந்தை ஆத்துல விட்டுட்டு வந்துட்டோம். அது குழந்தை ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கு. ஆத்துல விட்டு வந்தேன். அரிசியெல்லாம் வச்சிருக்கட்டா பிள்ளையாண்டா பாத்துக்கோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு வருவோமா? கிடையாது. ஆனா இன்னைக்கு வரா சில பேர் தவறு. ஒண்ணு நம்ம பெருமாளை ஏழை பண்ணிட்டே போனோம், ஒண்ணும் தவறு கிடையாது. போற இடத்துல நமக்கு என்ன கிடைக்கிறதோ அவர் எத்த கொடுத்தாலும் சாப்பிடறதுக்கு தயாரா இருக்காரு. அப்படி இருக்கச்சு அவர் எத்த கொடுத்தாலும் எதை வேணா கொடுக்கலாம்னு அர்த்தம் இல்லை. இப்பதான் பார்த்தோம், சாத்திக சந்தையோடு சாத்திக சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய உணவைத்தான் உண்ணணும்னு பண்ணிருக்கேன். அதனால அதைதான் தள்ளி பண்ணும். அப்படி இருக்கச்சு அவர் சாப்பிடறதுக்கு தயாரா இருக்கு, அதை கொண்டு போனோம். இல்லையா வேற யாராவது தெரிஞ்சவால நித்தியம் ஆராதனை பண்ணுங்க, ஆத்துல இருந்து சாவி வச்சிருந்துக்கோ, நீங்க ஆராதனை பண்ணி பெருமாளை பண்ணுங்க, அதையா பண்ணலாம். அப்பனா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி பண்ணலன்னா பகவான் நம்ம ஆத்துல இருக்காரா இல்லையா? ஆத்துல இல்லேன்னு நினைச்சிருந்தா இவர் 1 மணிக்கு பண்ணிக்கலாம். ஆத்துல இருக்காருன்ற நிலைவு இருந்தாலே 10 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். ஏன்னா அதுக்கு நம்ம கடைசியில இவர் 2வது பகவான் பாக்குறாரு, நான் அங்கங்கெல்லாம் ஒவ்வொரு ஆத்துலயும் சாப்பிடறதுக்காக வந்து அவர் அதுக்குதான் வராது, சாப்பிடறதுக்காக வந்திருக்கேன். வந்திருக்க செய்து ஒண்ணுமே பண்ண மாட்டேன் நான் சீவை கூட இருக்கலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பெருமாள் உள்ளத்துல தோணுமோனோ, தோன்றினா அவர் என்னதான் கெடுதல் பண்ணுவாரா? கெடுதல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டார். அவர் எப்பவுமே நமக்கு கெடுதல் பண்ணுவார்னா எந்த நினைக்கிறோம், நீ பண்ணாலும் சரி பண்ணாம போனாலும் சரி. சரி சுவாமி, புரியத்துக்கா சொல்றேன். சில பேர் இப்ப எதனா பார்த்தோம், யாத்திரை போயிட்டாருன்னா பெருமாள் விட்டு வந்துடுவாருன்னா, அப்ப அவருக்கு சாநித்தியம் போயிடுமா சுவாமி? அவருக்கு ஆராதனை பண்ணாதானே பெருமாவுடைய அந்த சக்தி அப்படியே இருக்கும். இங்கெல்லாம் அந்த சாநித்தியம் போயிடும் அப்படின்னு சொல்ற பாருங்க, தவறான கருத்து. அவருக்கு என்னைக்குமே சாநித்தியம் போகாது. சாநித்தியம் போகாதா சுவாமி? இப்ப கோயில்லையே 3 வேளை பூஜை பண்ணணும், இல்ல 6 வேளை பூஜை பண்ணணும். என்னமோ நடு சில இதெல்லாம் விட்டு போயிடுத்து வச்சுக்க, அப்ப அதெல்லாம் சாநித்தியம் போயிடுதுன்னு சொல்றா பாருங்க. அந்த மாதிரிலாம் போகாது. ஏன் சுவாமி போகாது? அவருக்கு என்னைக்கும் சாநித்தியம் போகாது. இப்ப சாநித்தியம் போகாதுன்னா இப்ப பூஜை விட்டுட்டா அதனால போகாதானோ? அப்ப நான் விட்டுறேன்னா, விட்டுட்டா உனக்கு தோஷம். அந்த தோஷம் உனக்கு. அவனுக்கு அதனால சக்தி குறைய போறதே கிடையாது. பகவானுக்கு எதனால ஏதாவது சக்தி குறையறதுனா சக்தியே குறையாது. சாநித்தியம் போகாது, எப்பவும் ஒரே சாநித்தியம் தான் அவருக்கு. அவர் இருக்கக்கூடிய நிலை அவரை பார்த்து அர்ச்சாவதாரமா எடுத்துட்டார், அவர் அதுலயே இருக்கார், அவருக்கு ஒண்ணும் போகுதுல. ஆனா அந்த தோஷம் உன்னை பிடிக்கும். ஓ இவர் பட்டி போட்டுக்கார இந்த அதுக்காகவாது பண்ணி ஆகணும். 2வது இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணினா உடனே என் மேல கோஷன் ஏதாவது எனக்கு ஏதாவது தப்பு, எனக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுப்பாருன்னா அவர் கொடுக்க மாட்டார். அதான் அவர் கொடுக்கறது இல்லை. கொடுத்தா நம்ம நல்லா பண்ணுவோம். ஏன்னா தாய் உள்ளம் படைத்தவன் இல்லையா? சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் வேளா தாய்த்தம். அந்த தாய் உள்ள இருக்கிறபடியாலே இவன் என்ன தப்பு பண்ணாலும் இப்ப ஏதோ பண்ணிட்டா தெரியாம பண்ணிட்டான், இனிமே பண்ண மாட்டான் அப்படின்னு இந்த நிலையில இருக்கும். சில பேர் என்ன பண்ணா, சுவாமி என்ன சுவாமி அவர் கடவுள், இந்த கேள்வி எல்லாம் கேட்பா சில நாஸ்திகெல்லாம். என்ன சுவாமி அவர் கடவுள், நிறைய கேள்வி வரும். நாஸ்திக நம்ம பார்த்து கேட்கற என்ன கேட்கறதுன்னா, என்ன சுவாமி அவரை காப்பாத்திக்கிறதுக்கு அவருக்கே தெரியலையே, அவரை நீங்க பூட்டி வைக்கிறீங்கன்னு. அவரை பூட்டி வைக்கணும். சில இடத்துல கோயில்ல இருக்கக்கூடிய சிலையே திருடிட்டு போயிடா, கோயில்ல இருக்க நகையை திருடி போறா, கோயில் இருக்க வெள்ளி சாமான் தங்க சாமான் தங்க பாத்திரத்தை ஏதோ திருடி போறா. அவர் பார்த்துட்டுதான் இருக்காரு. அவருடைய ஒரு வஸ்துவை அவரால் காப்பாற்றி கொள்ள முடியல, என்னமா சுவாமி காப்பாத்து வருவாரு? நாஸ்திகன் சில கேட்கிறவங்க பதில் உண்டு இதுக்கு, கொஞ்சம் நல்லா பாத்துங்க. அதனாலதான் வேணுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். பதில் இல்லாம ஒண்ணு இல்லை. அவர் என்ன சுவாமி, அவர் தன்னையே காப்பாத்திக்கலையா சுவாமி? கோயில பூட்டிடுறானு ராத்திரினா எதுக்காக பூட்டுறார்? அவர் பகவான் தானே, அவருக்கு சக்தி இருக்கணும். சக்தி இருக்கு. இது நிறைய சில அரசியல்வாதிகள்லாம் வேற கேட்கிறா, அவருக்கெல்லாம் புத்தி இல்லாம கேட்கிறான்னு அர்த்தம். இருக்கட்டும், அதுக்கு சமாதானம் இருக்கு, இல்லாம ஒண்ணு அன்னைக்கு தெரிவிக்கிறான் அந்த சமாதானம் என்னன்றது. இப்ப அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா சொன்ன, அவரை தன்னையே அவரை தன்னால காப்பாத்தி கொள்ள முடியல, என்னமா சுவாமி காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்றச்சு. ஆமா நமக்கு தோணும், ஆமா சுவாமி அவரையே அவர் கண்ணை காப்பாத்திக்கவே இல்லையே, என்னமா காப்பாற்றுவார் தோன்றதனும். அப்படி அர்த்தமே இல்லை. என்ன இரும்பு கதவு போட்டு கோயில இதெல்லாம் நிறைய திருடு போறதுனா அவரையே காப்பாத்தி கொள்ளலன்னா இப்படின்னு ஒரு நாஸ்திகம் கேட்பான். கேட்டேன்னா ஆச்சரியமான பதில் தெரிவிக்கிறான்னா, தாராளமா அவரால் தன்னை காப்பாத்தி கொள்ள முடியும். புரிஞ்சுக்கும்.
அவரால் தன்னை தாராளமா காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆனா முடிய வேண்டாங்கிற நிலை அவருக்கு கிடையாது. என்னால முடியல சுவாமி, எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு பகவானுக்கு அந்த கிடையாது. ஆனா அவர் ஒரு பிரதிஜை பண்ணி வச்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு கொள்கையோடு இருக்காரு. என்ன கொள்கைன்னா, நல்லா புரிஞ்சுக்கோ, பகவானுக்கு 5 நிலைகள். பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, இத நல்லா யாராவது கேள்வி கேட்டா நீங்களே பதில் சொல்லலாம். பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சாவதாரம் என்ற 5 நிலைகள். இந்த 5 நிலைகளை, இந்த நிலை என்பது இதுக்கு பேரு அர்ச்சாவதாரம்னு பேரு. இதுக்கு விக்கிரக திருமையோடு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு கோயில்களிலும் நம்ம எங்கெங்க கண்கொண்டு சேவிக்கிறோமோ சேவிக்கக்கூடிய பிம்பம் பதுமை அந்த விக்கிரகத்துக்கெல்லாம் அர்ச்சைன்னு பேரு. அர்ச்சாவதாரம். பின்னானார் வணங்கம் சோதி திருமூழி கலத்தானாய் முதலானாய்னு ஆழ்வார் பாசுரம் திருநடந்தானத்துல. அப்ப அர்ச்சா விக்கிரகத்துல ஒரு பிரதிஜை பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த 4 நிலைக்கு அந்த பிரதிஜை கிடையாது. என்ன பிரதிஜைனா, நான் இங்க ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு இங்க அர்ச்சா திரும்பியோடு இங்க இருக்கிறேன். இங்க இருக்கும்போது என்னை நான் ரட்சித்துக் கொள்ள மாட்டேன். என் ரட்சணம் இந்த பக்தர்களுடையது. அந்த பக்தர்கள் என்ன கொடுக்கிறார்களோ அதை ஏத்துக்கிறேன். கொடுக்கலையா பேசாம இருக்கேன். எத்தையும் நான் பண்ணிக்கொள்ள ஒண்ணு வேண்டாம். இப்ப நமக்கெல்லாம் பிரியத்துக்காக சொல்றேன். இப்ப பெண்கள் சில இடத்துல ஆடை இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், உடனே இப்படி எடுத்து போட்டுக்கிறான். அதே போல நமக்கெல்லாம் இங்க நெத்தி சுத்தி ஒரு மாதிரி இருந்துட்டு வச்சுக்கேன், உடனே சரியாயிலே மாத்திக்கிறோமோ. அந்த மாதிரி பெருமாளுக்கு திலகம் சில இடத்துல சாத்தியிருப்பான். நீங்க பாத்துக்க, பெருமாளுக்கு உபன்யாசம் சாத்தியிருப்பார். சில நேரத்துல சைட்ல போயிருப்பான். சைட்ல போயிருந்தா அவருக்கு சைட்ல போயிருக்கணும் அவருக்கு தெரியுமோனோ. அவர் உடனே என்ன பண்ணிருக்கணும், சைட்ல போயிருக்க சுவாமி நேரா வச்சுக்கலாமே, நன்னா இல்லையே, மாத்திக்கிறான மாத்திக்கல, அர்ச்சகர் தான் மாத்தி ஆகணும். அதே திருமண் காப்பி எங்க சைட்ல போயிடுச்சுன்னு வச்சுக்க, அர்ச்சகர் தான் மாத்தி ஆகணும். என்ன சுவாமினா அன்னதான் எது பண்ணலாம். அவர் அர்ச்சகர் இன்னைக்கு 8 மணிக்கு திருவாராதனை, நாளைக்கு 10 மணிக்கு திருவாராதனை, அதுக்கு அடுத்த நாள் 6 மணிக்கு திருவாராதனை. சரி, இன்னைக்கு சுண்டல் அம்சம் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நாளைக்கு பொங்கல், அடுத்த நாள் 4-5 தலிகை, பெரிய தலிகை. நேற்றுக்கு ஏன் பெரிய தலிகை போட்டா இன்னைக்கே ஒண்ணுமே இல்லாம கேட்கிறாரா? இல்ல, எத்தையோட அர்ச்சக பராதீனகா அகிலாஸ்திகி, இதான் முக்கியம். அர்ச்சகனுக்கு அடக்கப்பட்டு அடங்கின சரக்காக அவர் தன்னை தானே குறைத்துக் கொண்டு தன்னுடைய சுவாதந்திரியம் என்ன, பூர்த்தி என்ன, இதையெல்லாம் குறைத்துக் கொண்டு பகவான் நம்ம சேவை சாய்க்கிறான். இதுதான் அர்ச்சாவதாரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமைனால்தான். மத்த இதே அவதாரத்துல வர தன்னை குறைச்சிக்கிறார, அவதாரத்தை தான் குறைச்சிக்கிறார. அவதாரம் ராம அவதாரம் பண்ணார், கிருஷ்ண அவதாரம் பண்ணார், வராக அவதாரம், எத்தனை அவதாரங்கள். அந்தந்த அவதாரத்துல இல்ல சுவாமி அவரை தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியலன்னு சொன்னார, இல்ல காப்பாற்றிக் கொள்ள முடியாம இருந்ததா? எந்த அவதாரம் வந்தாலும் தன்னை தானே ரட்சித்துக் கொள்கிறார். அது மட்டும் இல்ல, மற்றவாளையும் ரட்சிக்கிறாரு. ஆனா இங்க அர்ச்சாவதாரத்தை அவரை பிரதிஜை பண்ணிட்டு இருக்காரு, நான் எத்தையும் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்ல, இவாளா பார்த்து ஒரு பிம்பத்தை கொடுக்குறா. இந்த பிம்பத்துக்கு இந்த பேருன்னா ஒத்துக்கிறார். இவர் கொடுக்குற பித்தளை செம்பு என்னென்ன உண்டோ பஞ்ச லோகம் தானே, அந்த லோகத்தை கொடுத்து இது பெருமாள். அவர் வந்துடுறாரு, வந்து ஆனந்தமா இருக்காரு. என்னவா சுவாமி, அந்த விக்கிரகத்துல அங்க தங்கம் நிறைய இருக்கு, அதெல்லாம் அது உயர்த்தி, இங்க தங்கம் சுமாரா இருக்கு, ஒரு துணிதான் போட்டிருக்கா, மற்றதெல்லாம் வேற ஏதோ லோகம் போட்டிருக்கா, இது சுமாரான விக்கிரகம் சொல்ல முடியுமா? கிடையாது. இன்னொன்னு சொல்லிடுறாடிங்க, நம்ம மாத்திரம் ஏதோ விக்கிரக பெருமாள் இருக்காரு, விக்கிரக பெருமாள் இருக்காரு, இந்த விக்கிரக பெருமாள் நம்ம தானே ஆராதனை பண்றோம், இருக்குன்னு நினைச்சுட்டு பேசுறேன். ஆராதனை பண்றோம். நம்ம ஆராதனை பண்ணக்கூடிய பெருமாள் கொஞ்சம் சுமார் தான் சுவாமி. திருவரங்கநாதன், திருவேங்கடமடியான், காஞ்சி தேவப்பெருமாள், அவெல்லாம் 3 வேளை 6 வேளை ஆராதனை பண்றானோ அந்த பெருமாள் வசத்தியனா அப்படி கிடையாது. அந்த பெருமாளுக்கு என்ன வைபவமோ அதே வைபவம் தான் நம்ம ஆத்து பெருமாளுக்கு. தப்பா சொல்லிட்டேன், மாத்திர நம்ம ஆத்து பெருமாளுக்கு என்ன வைபவமோ அதே வைபவம் தான் அந்த திருவேங்கடமடியான். நம்மாத்து பெருமாளுக்கு என்ன வைபவமோ அதே வைபவம் தான் திருவேங்கடமடியானுக்கு, அதே வைபவம் தான் திருவரங்கநாதனுக்கு, அதே வைபவம் தான் தேவப்பெருமாள் காஞ்சிக்கு. ஒவ்வொரு திவ்யேசத்துல இருக்க பெருமாளுக்கு அதே வைபவம் தான். அப்ப அதைத்தான் அவனிவன் என்று கூடேன் மின் நெஞ்சினால் இழப்பானவன் அவனாகும் நீள்கடல் வண்ணனை ஆழ்வார் தெரிவிக்கிறார். செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமுமாய் துய்ய விபவமாய் தோன்றிவற்றுள் எய்துமவர்க்கு இந்நிறத்தில் அர்ச்சாவதாரம் எரிதன்றான்
நம்ம பகவானை ஆராதிக்கிறோம்னாலே இந்த ஐந்து நிலைகள்ல இந்த ஒரு நிலையை தான் நம்மளால ஆராதிக்க முடியும். சரணாகதியை இந்த அர்ச்சா திருமேனி தான் பண்ண முடியும். சுவாமி சரணாகதி ஸ்ரீவைகுண்டத்தை பண்றேல எங்க இருக்குன்னு தெரியாது, பண்ணாதான் அங்க போக முடியும். அப்ப அது பிரயோஜனம் இல்லை. திருப்பார்க்கட்டுல பண்றேல 5 நிலையில் திருப்பார்க்கல 2வது நிலை இல்லையா, திருப்பார்க்கல பண்ற சுவாமி எங்க இருக்குன்னு தெரியாது, போயிருக்கேன்னா என்னால போக முடியாது. தேவர்களுக்கு அதுக்கு நமக்கு கிடையாது, அங்கேயும் பண்ண முடியாது. சரி சுவாமி, ராமகிருஷ்ண அவதாரங்கள் அதெல்லாம் நம்ம ஊர்லயே பண்ணிருக்கலாமே, அங்க பண்ணலாமே. அப்ப நான் இல்லையே, அப்ப நான் இருந்துதான் பண்ணிருப்பேன் இல்லையே, அன்னைக்கோ வந்து அவங்க கிளம்பி போயாச்சு இல்லையே. அப்ப 3 நிலையிலும் பண்ண முடியாது. 4வது நிலை எது? அந்தர்யாமத்தை எனக்குள்ளேயே இருக்கா சுவாமி, என்னுடைய மனசுக்குள்ள இருதய மனசுக்குள்ள அந்தர்யாமையா இருக்காருன்னா அஷ்டாங்க யோகம் தெரியணும். ஒண்ணுமே நான் காலக்ஷேபம்னாலே பத்மாசனத்தோடு கீழே உட்கார்னவன்னா இன்னைக்கு முடியல. இன்னைக்கு இந்த வெளிநாட்டு மோகம் வந்தபடியால என்னால எல்லாம் இந்த நாற்காலி மேல உட்கார்ந்து கீழே உட்கார்ந்தான் நம்முடைய அத்தனை நரம்புகளும் நம்ம வசத்துக்கு வந்துடும். பத்மாசனத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆசனம் அது. இந்த ஒரு உடற்பயிற்சி எல்லாம் பண்றா பாருங்க, அவெல்லாம் பிரதானமா இதை சொல்லுவா. அதை நம்ம இன்னைக்கு விட்டுட்டோம், நிறைய விட்டாச்சு. கோயில்ல போய் பெரிய கோயில் விட்டுட்டோம். சில சிறுக்கு கோயில் எல்லாம் சில பேர் என்ன சொல்ல சாரு போட்டு உட்காந்துருக்கான். பெருமாள் அங்க திருமஞ்சம் ஆகிட்டு இருக்கோம், இல்ல கல்யாண உற்சவம் ஆகிட்டு இருக்கோம், அந்த சாரு போட்டு உட்காந்துறான். அப்ப அவருக்கு நிகர், அவருக்கு ஒரு சிம்மாசனம், இவருக்கு ஒரு சிம்மாசனம். என்ன காரணம்? பயிற்சி இல்லை. பகவானுக்கு முன்னாடி இந்த மாதிரி உட்கார முடியுமா? அவர் யாரு, நான் யாரு அப்படி இருக்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இந்த 4 நிலையை என்னால சேவிக்க முடியல, சரணாகதி பண்ண முடியல. அந்தர்யாமி என்னுடைய ஹிருதய கவனத்துல இருந்தா கூட என்னால எதுவுமே பண்ண முடியலையே. அப்ப பரத்துவம் போயிடுத்து, வியூகம் போயிடுத்து, விபவம் போயிடுத்து, அந்தர்யாமிக்கும் போயிடுத்து. அப்ப ஒரே நிலை எது? அச்சை தான். அந்த அச்சை நான் அவருக்கு இருக்கணுமோ. அவர் என்ன பண்றாருன்னா, இவன் வந்து என்ன சேவிக்கணும், சேவிக்கச்சே என்னுடைய விருப்பப்படிதான் நான் இருப்பேன்னா இவன் வரமாட்டான். அப்ப என்ன, உன்னுடைய விருப்பப்படி நான் இருக்கேன், நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன். இன்னைக்கு திருமஞ்சனம் உண்டா? உண்டு. இன்னைக்கு திருமஞ்சனம் இல்லையா? இல்ல. இன்னைக்கு பச்சை வஸ்திரம் தான் கட்டுறேன், கட்டிக்கோ. இன்னைக்கு சோப்பு வஸ்திரம் தான் கட்டுறேன், கட்டிக்கோ. இன்னைக்கு ஒண்ணுமில்ல சுவாமி, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, வெறும் சுண்டல் தான். எல்லாத்துக்கும் இதுதான் அர்ச்சா திருமேனி. அப்ப பகவானுடைய பிரதிஜ்ஞ பிரதானம். அதே ராமாவதாரத்துல பகவான் தன்னை ஏதாவது காவலாளி வச்சுட்டானா? பூட்டு போட்டுனா கிடையாது. எதிரிகளை இவரே பண்ணாரோ, எதிரிகள் அவரே பண்ணாரோ. அதனால அந்த அவதாரத்துல பண்ண அர்ச்சா திருமேனிலே என்ன பண்றார்? அந்த இடத்துல தன்னை பிரதிஜ்ஞை பண்றார், இவனுக்காக இவனுக்கு நான் அடங்கின அதெல்லாம் அர்ச்சக பராதீனம், அர்ச்சகனுக்கு அடங்கி இருக்கேன். அவரை பார்த்து என்ன சொல்றாரோ அதுதான், அவர் பார்த்து என்ன திருவாராதனை பண்றாலும் அதுதான், அவர் பார்த்து என்ன அலங்காரம் பண்றாலும் அதுதான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சு அப்ப என்ன சுவாமி அந்த மாதிரி இருக்கச்சு அர்ச்சா திருமேனி அந்த நிலையில இருக்கிறதுனாலதான் அவருக்கு பூட்டு போட்டு இருக்கோம். இல்ல, 2வது இன்னொன்னு சொல்லிடுறேன். இதே பூட்டு இதே கோயில் கிருதயுகத்துல இருந்திருக்கு, இதே கோயில் திரேதா யுகத்துல இருந்திருக்கு. அப்ப பூட்டு கிடையாது. கோயில் அங்க இருந்திருக்கணும், அப்ப பூட்டு கிடையாது. ஏன்? நல்லவாள் இருந்திருக்கா. இந்த மாதிரி தீயவர்கள் கிடையாது, நாஸ்திகாலே கிடையாது. அப்ப இது கலியுகமா இருக்கிறபடியாலே அன்னைக்கு பூட்டு போடலையே. அப்போ அர்ச்சா விக்கிரகம் இருக்கு. அப்போ அர்ச்சா விக்கிரகம் இருந்திருந்தாலும் அன்னைக்கு ராமாவதாரத்தை அர்ச்சா விக்கிரகம் இருந்திருக்கு. சகபத்ஞா விசாலாட்சன் நாராயண உபாகமத்துன்னு தெரிவிக்கிறார். ராமனே திருவாராதன பரம்பரை தான் திருவரங்கநாதன், பெரிய பெருமாள்னு பேரு. ராமனுக்கு பெருமாள்னு பேரு. அந்த பெருமாள் ஆராதித்தபடியால அந்த பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு பேரு. அன்னைக்கு பூட்டெல்லாம் இருந்ததுன்னா எல்லாரும் போய் சேவிச்சுட்டு இருந்தா, எல்லாரும் பண்ணிட்டு தான். பூட்டே கிடையாது. இன்னைக்கே கலியுகம், இந்த நாஸ்திகவாதி இருக்கிறபடியால் தான் அவன் என்னென்னோ கொண்டு போறான். சரி, இவர் தடுக்கலாமா? இவர் தான் பிரஜெக்ட் பண்ணிட்டாரு, நான் எத்தியம் பண்ண மாட்டேன், நீரா பார்த்து என்ன கொடுக்குறோ கொடுக்கணும். அப்ப நான் இவரு அனுகிரகம் கிடைக்குதா? அனுகிரகம் நிறைய பேர். ஒரு சில பேர்லாம் சரி சுவாமி எனக்கு பக்தி வளர்ந்து வருதுன்னு எப்படி தெரியுது? சில கேள்வியெல்லாம் நல்லா கேட்டுட்டே இருக்கலாம், ஆனா அதுக்கு சமாதானம் சில பேருக்கு சொல்ல வராது. எனக்கு பக்தி வளர்ந்து வருதுன்னு என்ன மாதிரி இது? எனக்கு பக்தி வந்திருக்கு சுவாமி, கருத்து வந்திருக்குன்னா ஒண்ணுமே இல்லை. நீ பண்ண வேண்டிய கடமையை சரியா பண்ணாலே உனக்கு பக்தி வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். சரியா பண்ணனா பக்தியே இல்லைன்னு அர்த்தம்.
அப்ப கண்ண வேண்டிய கறவை என்ன? நிச்சயம் ஆராதனை பண்ணணும், கார்த்தால எழுந்துக்கணும், எழுந்து நித்திய கர்மா முடிச்சுட்டு மேற்கொண்டு குளிச்சுட்டு மேற்கொண்டு பகவத் தியானம் பண்ணி இதெல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு தானே பக்தி இருக்குன்னு அர்த்தம். பண்ணல, எழுந்துக்கட்சியே மணிக்கு 8:30 சுவாமி, அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு தான் அப்படியே பல்லுக்குள்ள தேய்க்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன தன்னிடையே தெரிய போறது பக்தி இருக்கா இல்லையான்னு தெரிய போறதுனா, அப்ப நான் பக்தி இருக்கேனா, பக்தி வளர்ந்துட்டா இல்லையா, இதுதான் ஐடென்டிபிகேஷன். அப்ப பக்தியின் அளவுக்கோல் எது? இதுதான். இப்ப பகவான் அர்ச்சையில் நன்னா இருக்காரு, நான் ஒழுங்கா பாத்துக்கணும். அர்ச்சா திருமைன்னு நம்ம ஆத்து குழந்தை, என்ன பார்க்கணும், நம்ம ஆத்து குழந்தை. அந்த குழந்தைய எப்படி பார்க்கணும்? அதுதான் வாங்க ராமானுஜ திரும்பி திருவாரதம் வந்து பிரீத்தியோட பண்ணு, பீத்தியோட பண்ணாத ஒரே சப்தம் தான் வேறு. பிரீத்தியோடு பண்ணு, பீத்தியோடு பண்ணாதன்னு. பிரீத் என்ன? அப்படியே ஆனந்தமா பண்ணணுமே பண்ணவே, ஆசையோடு பண்ணணும், ராகத்தோடு பண்ணணும். ராகனா ஆசைன்னு அர்த்தம். அந்த ராகத்தோட ஆசையோடு பண்ணினா பகவான் இல்ல சுவாமி இருக்கு பண்ணணுமா பயமா இருக்க, பயம் வேண்டாம், பயம் தேவையே இல்லை. குழந்தை, நம்ம குழந்தைய ஏதாவது நாத்து குழந்தை நினைச்சு பண்ணணும் அந்த பீஜா. அப்ப பக்தி நான் பார்த்து கொண்டு எத்தனை நாளுக்கு. ரெண்டாவது, நம்ம எங்கெங்கோ நன்னா சாப்பிடுறோம், பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில சரியா ஆராதனை பண்ணலன்னு வச்சுக்கேன், நாம அதை நினைச்சு வருத்தப்படணும். பண்ணலையே சுவாமி, நான் சாப்பிட்டு இருக்கேன், இந்த பெருமாள் சாப்பிடலையே அப்படின்னு பண்ணுவோம். நாம புஷ்பம் எல்லாம் எடுத்து சூடிக்கிறோம். அதே மாதிரி பகவானுக்கு சில நிறைய கோயில் இன்னைக்கு தேவை. அப்படி சொல்ல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சில கோயில ஒரு முழம் புஷ்பம் கூட இருக்காது. அதுவும் இந்த நவ திருப்பதிகள் இருக்கணும் தெரியும், 108 விதேசம். ஆராதனை பண்றதுக்கு அர்ச்சக சுவாமியே இருக்காது. ஒரே அர்ச்சக சுவாமியே 4 திவ்ய சைக்கிள் எடுத்துட்டு வருவார். பாவம் சைக்கிள் எடுத்துட்டு இங்க இருந்து அங்க போவார். அங்க அடியேன போயிருக்காங்க. அடியேன போய் இதுல என்னன்னா, அடியேன சைக்கிள் எடுத்துட்டு அவரை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டுவார். சுவாமி நீர் வாரும், அந்த மாதிரிலாம் ஆராதனை பண்ணிருக்க அப்படின்னா என்ன? அப்ப அவங்க இல்லைன்னு ஒரு வருத்தம் இருக்கணும். அது விளக்கேறியணும், இதெல்லாம் நல்லா இருக்கணும். சில இடத்துல என்ன கற்பூரார்த்தி பண்றதுக்கு கூட ஒரு நன்னா இருக்க, ஒரு தகர டப்பா வச்சுட்டு இருப்பான், அது கூட இருக்காது. அந்த இடத்துல போய் நம்ம எல்லாம் பண்ண போனோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் தான் காவல் காக்கணும். ஏன் காவல் காக்கணும்? அவன் பிரதிஜை பண்ணியிருக்கான் இந்த மாதிரி. உன்னால இயலாதுன்னா அவரால் பண்ண முடியாதுன்றதுக்கு இல்ல, தான் பண்ணி கொள்ள மாட்டேன், இந்த பக்தர்களாலேயே நான் காக்கப்பட வேண்டும் என்கிற பிரதிஜையை பகவான் வச்சுட்டு இருக்கான். பக்தர்கள் தான் நான் தன்னை காப்பாற்றணும், நான் என்ன காப்பாத்திக்க மாட்டேன். அப்ப என்ன பண்ணாலும் இருப்பா அப்படி. அப்ப அவளுக்கு தண்டனை சுவாமி அது கிடைச்சிடும். அது என்னென்ன திருடனாலோ என்ன பண்றாலும் எது பண்றாலும் அது தானமா இருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? இதெல்லாம் என்னன்னா நமக்கு பரீட்சை வைக்கிற மாதிரி. என்ன பரீட்சை? இவன் ஒழுங்கா பண்றானா இல்லையா, இத்த பண்றான் எது பண்றான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த பரீட்சை வைக்கிற மாதிரி தான். அப்ப இந்த இருக்கு இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறேன். இந்த கோயில்ல ஆராதனை பண்ணனா, அதுவும் கோயில்ல முக்கியமா கோயில் நிலங்களை சூறையாடுற பாருங்க இங்க நிறைய பேர். அப்படி இருக்க செய்து அதெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் பகவான் தன்னை குறைத்து கொண்டு, இது கலியுகம் ஆனபடியாலே நல்லெண்ணம் இல்லாத மாறி போனபடியா தன்னை குறைத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு தான் அது அர்த்தமா, தவிர மற்றது கிடையாது. ரெண்டாவது கோயில்கள்ல காவல் போட்டிருந்தாலே என்ன அர்த்தம்? அநியாயம் நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த ஏன்னா திரேதாயுகத்துல இல்லையே, கிருத்தயுகத்துல இல்லையே அப்படின்னு நடக்கணும். அதனால நம்ம சீக்கிரமா குளிக்கணும், அநேகமா 5 மணிக்குள்ள எழுந்துடணும், குளிக்கணும், குளிச்சுட்டு தான் தரிகை பண்ணணும், தரிகை பண்ணி பெருமாள் திருவாராதனை பண்ணணும். திருவாராதனை அப்படிப்பட்ட உணவு சாத்விகமான உணவு. அந்த சாத்விகமான உணவு நீங்க சரி சுவாமி, சாத்விகமான இது நம்ம உடம்பு கரிகா போல சொல்லிடுறேன். சாத்விகமான கரிகா என்னன்னு சொல்லிடுறேன். ஆனா மற்ற கரிகாயெல்லாம் உபயோகப்படுத்துறதும் உபயோகப்படுத்தாதுன்னா அது ரொம்ப தொகு. இப்ப சாத்விகமான கரிகாய் எதுமா? கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், படலங்காய், சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, பிடிக்கரணை, அதே போல இருக்கக்கூடிய இன்னொன்னு என்ன தெரியுமா? அன்னைக்குமே அந்த பூமியில விளையிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிடணும். இதெல்லாம் சாத்விகமான வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, இதெல்லாம் சாத்விகமான உணவு. அதே ராஜசம் தாமசமான உணவுன்னா இங்கிலீஷ் கரிகாக்கே ராஜசம் தாமசம் வந்துட்டு. இங்கிலீஷ் கரிகான்னா என்ன சுவாமி? கேரட்டு, பீட்ரூட்டு, கோஸு, இது முதலான சில நீ புதுசா என்னென்னோ பேர்லாம் சொல்றா, அது தெரியல.
சிலதெல்லாம் சில பேர்லாம் இன்னும் அது ஆங்கில பேர், இங்கிலீஷ் பேர் தான். அத நம்ம ஊர்ல விளைக்கிறாது. அந்த ஊர்ல இப்ப நம்ம ஊர்ல வந்துருத்தது. அதுக்குண்டான பயிரை கொண்டு வந்து போட்டா அது விளைய போறது. எது சொல்ல வந்தனா, அதெல்லாம் வந்து தாமசோட அரிசோனம். அது தவிர்க்க அது அநேகமா என்ன தெரியுமா என்னைக்கு தெரியுமா பண்ணுவா? சில ஆத்துல இது மட்டும் கொஞ்சம் கடைபிடிக்கிறா இன்னைக்கும். இந்த சார்ந்த காலங்களில் இங்கிலீஷ் கரிகாய் உபயோகப்படுத்துறது கிடையாதுன்னு வச்சிருக்கா. அது சார்ந்த காலம் மட்டும் இல்ல, நிச்சயமே பண்ணப்படாது. நிச்சயமே பண்ணப்படாது. இருக்கட்டும். அதெல்லாம் அடுத்தது தாமச உணவு. தாமச உணவுன்னா இது ரொம்ப முக்கியம். அதை தவிர்க்கணும். ஏன்னா ஏற்கனவே சொன்னதாவது கொஞ்சம் பண்ணி விடுவான்னு சொல்லுவோம். ஆனா நாளை இருந்து குளிச்சுட்டு தான் பண்ணணும்னு சொல்லி சங்கல்பம் எடுத்துட்டு போகணும், எடுக்கணும். யாரா குளிக்காம பண்ணக்கூடிய ஒரு தன்மை இதுனா குளிக்கத்தான் பண்ணலாம் சுவாமி. ஏன்னா இது ஒண்ணும் கஷ்டமே இல்லை. நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த என்னைக்குமே ஒரு வழக்கம் வந்து வச்சுக்க, அந்த வழக்கத்துல இருந்து நம்ம மாறுபடன்னு வச்சுக்க. மாறுபடன்னா அது இன்னும் கஷ்டம்னு நினைக்கிறோம். அது நல்ல வழக்கமா இருந்தா அது அப்படியே விடலாம். அது தீய வழக்கம் தான் மாறித்தான். மாறினதுக்கு அப்புறம் நீங்க அதனால எத்தனை நன்மை கிடைக்கும். நல்லா பண்ணி பாருங்க. நிச்சயமே கார்த்தால எழுந்து, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பெருமாள் திருவாராதனம் பண்ணி தீர்த்தமாடி எத்தனை சிரத்தை, நிறைய நேரம் கிடைக்கும். நிறைய நேரம் கிடைக்கும். ஏன் நிறைய நேரம் கிடைக்கலன்னா, ஒரு ஒரே நாள்ல 2 காலட்சேபம், பெருமாள் திருவாராதனை, தலிகை, வெளியில வைக்க காரியங்கள், கோயில் காரியம், எத்தனை அடியை பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நோக்கி டைம் கிடைக்கிறதுன்னா சாத்விக சிரத்தை இருந்தா போறோம். அந்த சாத்விக சிரத்தை பகவான் தான் பிரார்த்திக்கணும். பகவான் பார்த்தா நித்தியம் கொடுக்குறோம் இல்லையா? எத்தையுமே ஒண்ணு நல்லா பழகிட்டே வச்சுக்கேன். நல்ல விஷயத்த பழகிட்டோம்னா அது ஒரு சமமாவே இருக்காது. இப்படிதான் இப்படித்தான் இப்படித்தானே அப்படின்னு போயிட்டு. ஆனா சில பேர் நம்ம கார்த்தால் எழுந்தா உடனே அந்த நியூஸ் பேப்பர் அப்படி வச்சுருந்தோம். அப்படியே வச்சுன்னு பார்த்தோன்னா அந்த ஊஞ்சல உட்கார்ந்துட்டு அப்படியே என்னென்ன ஊர்வப்பு இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு யோஜனமே இல்லை. இது சொன்ன இப்ப தாமச உணவு. தாமச உணவை தவிர்க்கணும். தாமச உணவுன்னா என்ன சுவாமி? படியன் தாமச உணவு இன்னதுன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி இருப்பதெல்லாம் சொல்லிடுறேன். தாமச உணவு எது இருந்ததுன்னா அதி அம்ல, உஷ்ண, தீக்ஷ்ண, ரூக்ஷ, விகாசின. அப்படின்னா ரொம்ப உப்பா இருக்கிறது சாப்பிடப்படாது. உப்பு அதிகமா இருக்கு அது சாப்பிடக்கூடாது. ரொம்ப உப்பா இருக்க சாப்பிடாது. துவர்ப்பா இருக்கணும், அதுவும் சாப்பிடக்கூடாது. ரொம்ப காய்ப்பா இருக்கணும், அதுவும் சாப்பிடக்கூடாது. ரொம்ப கசப்பா இருக்கணும், அதுவும் சாப்பிடக்கூடாது. ரொம்ப காரமா இருக்கணும், அதையும் சாப்பிட. இதை இத்தனையும் தவிர்க்கணும். ரொம்ப உப்பு, ரொம்ப துவர்ப்பு, ரொம்ப காய்ப்பு, ரொம்ப கசப்பு, ரொம்ப காரம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அடுத்தது சில்லுன்னு இருக்குமா, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அப்பதான் அந்த பெட்டியில இருந்து எடுத்துருக்கா. அந்த எது சில்லுன்னு இருக்கோ அதுவா தான் கூடவே கூடாது. இன்னைக்கு சில்லுன்னு இருக்கக்கூடிய தன்மை நிறைய பேர் எடுத்துக்கிறார். அதை சாப்பிட்டாதான் சுவாமி உண்டு. அதுல அநேகமா சித்திரை மாசம், வைகாசி மாசம் அது அத்தனையும் உடம்புக்கு கேடு. குளிக்கிறது பச்சை தண்ணில குளிக்கணும். சாப்பிடுறது வெந்நீர் சாப்பிடணும். நம்ம அப்படியே மாறிடும். குளிக்கச்ச வெந்நீர், சாப்பிடச்ச வெறும் குளிர்ந்த தண்ணி. குளிர்ந்த தண்ணி இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த வியாதி வந்துட்டோம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி படாத பாட்டு படுத்துட்டு வெந்நீர் சாப்பிடுங்க, ஆற வச்சு சாப்பிடுங்க, வெந்நீர் நன்னா சாப்பிடுங்க, சூடா சாப்பிடுங்க, எதுவும் வராதுன்னு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. அதை சாப்பிட்டாலே ஆரோக்கியம், அத்தனை ஆரோக்கியம். அநேகமா இந்த ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா, வெந்நீர் மட்டும் நல்லா பழக்கம் இருக்க வச்சு அது வரவே வராது. அந்த பழக்கம் இல்லாதபடியே நான் அது நமக்கு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு வச்சுக்க, அந்த சாப்பிட்டு அப்படியே பிடிச்சிக்கிறது உள்ள. இந்த வெந்நீர் என்ன பண்றதுன்னா அதை தள்ளிடுது. ஆனா வெந்நீர் எந்த உஷ்ணம் சாப்பிடணும் அந்த உஷ்ணம் சாப்பிடணும் அப்படின்னு இட்டத்துக்கே சாப்பிடும். சில பேர் கொதிக்க சாப்பிடுவா. அதுவும் இந்த பானம், சில பானங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பானம் சாப்பிடறச்சே அப்படி எப்படி சாப்பிடுவா, கையில பிடிக்க முடியாது, அவ்வளவு சூடு இருக்கும். என்ன பண்ணுவா, ஒரு தழுவத்தை எடுத்து பிடிச்சிப்பா, அப்படியே எடுத்து வாயில விட்டுப்பா. அத்தனை சூடு கேட்கறதுதான் வாய், நாக்கு. ரொம்ப தப்புது. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டான்னா அது உடம்புக்கு கேடு. கொதிக்க சாப்பிடவே கூடாது. ஆனா கை பிடிக்காத மாதிரி சொல்றாரு. பாத்திரத்தை கொண்டு வாயில ஏதாவது என்ன தோணும், சுவாமி உள்ளுக்குள்ள ஏதாவது அண்ணி இருக்கா, நெருப்பு ஏதாவது வச்சுட்டு இருக்காரான்னு தோணும் இல்லையா, அந்த அளவுக்கு சாப்பிட. வாயில அண்ணியெல்லாம் வச்சிருக்கிற அவரால் சாப்பிட முடியுதுன்னு தோணுனா அப்படி கூட சாப்பிடக்கூடாது. ரொம்ப சூடாவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப செல்லுன்னு சாப்பிடக்கூடாது. அதிகமான உப்பு, அதிகமான காரம் ஏதும் கூடாது. பாதி உப்பு சாப்பிடணும், பாதி சர்க்கரை சாப்பிடணும். அன்னைக்குமே நம்ம எந்த பதார்த்தங்களா இருந்தாலும் எந்த வஸ்துவா இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. பாதி உப்பு தான் இருக்கணும், பாதி சாப்பிடறது சாப்பிடணும். புளியும் பாதி தான் இருக்கணும். அநேகமா புளி நிறைய போட்டு நிறைய டேஸ்டா இருக்கு சொல்லணும், ரொம்ப நல்லா இருக்குன்றல அப்படி இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. பாதி உப்பு, பாதி புளி, பாதி காரம், இந்த மாதிரிதான் சாப்பிடணும்.
இந்த மாதிரி சாப்பிட்டாச்சுன்னா நல்லா நல்ல ஆரோக்கியம். ரெண்டாவது சில பேர் இலையில போட்டுக்கிறானோ, உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நல்லா பாருங்க, உட்கார்ந்த போனோம் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ண பிறகு அதன பிறகு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா, சுவாமி நானு தலிகை பண்ணினேன், தலிகை பண்றச்சு இப்ப நம்ம இந்த மாதிரி தலிகை பண்ணி முடிச்சிருக்கோம். அதுக்கு மேல இந்த தலிகை பண்ணோம்னா அது உப்பு போட்டனா இல்லையா தெரியல, இதெல்லாம் போட்டனா இல்லையா தெரியலன்னு கேட்டுட்டு இருக்காளோ. தலிகை ஆயிடுச்சு. தலிகை ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட உட்காந்துட்டேன், மறந்துட்டு சுவாமி உப்பு போட்டது தெரியல. உடனே உப்பு கொண்டு வந்து வைப்பா. உப்பை கொண்டு வந்து வைக்கிறான வாயில போட்டுறா. தலிகை பெருமாள் அம்சம் பண்ணி திருவாராதனை அம்சம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமி போட மறந்துட்டேன் சுவாமி, போட்டு சாப்பிடுங்க அப்படின்னா கூடாது. பகவான் எப்படி கண்டருள பண்ணாரோ அப்படியே சாப்பிடும். சுவாமி உப்பு போடல சுவாமி, நானு என்ன பண்றது, நான் மறந்துட்டேன், நான் என்ன பண்ண முடியும், சில பேர் என்ன பண்ணுவா, சுவாமி இதுக்காக தான் நான் என்னதான் பண்றோம், மறந்துட்டேனா இல்லையான்னு. அப்ப பெருமாள் நல்லா டேஸ்டா சாப்பிடணுமானு, ஆமா அவள் ருசியா இருக்கணுமானு, ஆமா. நாம என்ன நினைக்கிறோம், நாம பண்றபடியால பகவான் ருசி எடுத்துக்கிறான்னு நினைக்கிறோம். ருச்சி என்னமா தரமா வருது, நீங்க நம்ப மாட்டேங்க. இன்னைக்கு நினைச்சா கூட எனக்கு அழுக வரும். தனுர்மாசம் எங்க பாட்டி அப்பெல்லாம் ரொம்ப ஏழ்மை. எங்க பாட்டி ரொம்ப கிட்டத்தட்ட 100 வருஷம் இருந்தா. பொங்கல் பண்ணுவா கடத்துல. ஆத்துல நிறைய பேர் ஒரு குறைஞ்சது ஒரு 30-40 பேராவது ஓட்டி இருப்பா நித்தியம் ஆத்துல. தனுர்மாசத்துக்கு தனுர்மாசம் தானே பொங்கல் பண்ணுவா. ஏழ்மைனால அவ்வளவுதான் நெய் இருக்காது, ஒரு துளி நெய் இருக்கும், ஒரு துளிதான் நெய் இருக்கும். நெய் இருந்துட்டு பொங்கல் பண்ணி கொண்டு வந்துருவா. ஆயிடுத்து எல்லாம் 6 மணிக்கு தீர்த்தம் ஆயிடும். காலத்துல 6 மணிக்கு அந்த கோட்டி எல்லாம் வந்துருவா, தீர்த்தம் ஆயிடும். அந்த இன்னைக்கா நீங்க பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொங்கல் இன்னும் வரல. எப்படி பண்ணிட்டு இருக்கேன், நிறைய நெய் விட்டுட்டு இருக்கேன். ஒன்னும் பெருமாள் நிறைய சமர்த்தியா கொடுக்குறாரு, நிறைய நெய் விட்டுறேன். ஆனா எங்க பார்ட்டி பண்ண டேஸ்ட் இருக்கானா இல்ல, அன்னைக்கு நெய்யே இல்ல. இதுக்கு கண்ட பொங்கல்னு பேரு. என்ன கண்ட பொங்கல்னா, நெய்ய பார்த்து இருக்கான் போடல, அதான் கண்ட பொங்கல். நெய் கண்ட பொங்கல், நெய் விட்ட பொங்கல் இல்ல, நெய் கண்ட பொங்கல். அன்னைக்கு இன்னைக்கு நெய் விட்ட பொங்கல். விட்டனா அதுல அந்த பொங்கல் விட்டுருக்கா, அந்த டேஸ்ட் வர. ஏன்னா நான் பண்றபடியால இல்ல, பெருமாள் நான் எப்படி பண்றேன். அவருக்கு சாத்விக சிரத்தை பக்தி. அங்க திருப்பாவை பண்றது, திருப்பாவை சேவிச்சுட்டே தலிகை பண்ணுவா. தலிகை பண்ணும் போது பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும். என்னென்ன ஆழ்வாருடைய சீசுக்தி உண்டு, இதுல ஒண்ணு பெண்களுக்கு ஆழ்வார் சீசுக்தி எல்லாமே செவிக்கலாம், இதுல பாகுபாடே கிடையாது. சாஸ்திரம்னா வேதம்னா அது கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பார். சகசிராமம் தாராளமா சொல்லலாம், சகசிராமம் சில பேர் சொல்லப்படாது, அது ஓம்காரம் வந்து அது ஆச்சாரனை கேட்டு இருக்கோம். ஆனா தாராளமா 4000 விதம் பாராயணம் பண்ணிட்டே பண்ணலாம். ஆனா அனந்தேன காலத்தை தவிர அப்படி இருக்க செய்த அதை பாராயணம் பண்ணிட்டா அந்த திருப்பாவை தலிகை பண்ண போறது. கொண்டு போய் பெருமாள் முன்னாடி கொண்டு போய் வச்சோம்னா என்ன போக்கியம் இதுதான் டேஸ்ட். நாம நெய்ய விட்டோமா, இதை விட்டோமா, அதை விட்டோமா, தேவையே இல்லை. பகவானுக்கு கண்ட்ரோல்ல பண்ணாலே அந்த டேஸ்ட் இருக்கு. நாம எத்திய பண்ணி இது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லையா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதைத்தான் இன்னைக்கு அதுக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு, இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதற்கு மேல தலிகை பண்ணும் போது குறுக்க எத்தியா கொண்டு வந்து நான் இதுக்கு இல்லையே அது இல்லையே கொண்டு வந்து சேர்க்கலாம்னா சேர்க்கக்கூடாது, எதுவுமே கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. அதுவும் பிரதானமா இந்த கறியை வந்து கூட்டம் வந்து தயிர் பச்சை இதெல்லாம் மாத்திரத்தில் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். நம்ம தலிகை பண்றோம். இன்னைக்கு ஆத்துல 4 பேர் இருக்கால. அந்த காலத்துல ஒரு ஆண்னா ஒரு குறைஞ்சபட்சம் 15 பேரா இருப்பா. ஏன்னா 15 பேர் எப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆத்துக்குள்ளேயே 4 குழந்தைகள் இருப்பா. அப்ப பெரியப்பா சித்தப்பா எல்லாம் அதெல்லாம் ஒரு கூட்டு குடும்பம் தான். அன்னைக்கெல்லாம் தனியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கூட்டு குடும்பம்னா என்ன தெரியுமா அர்த்தம், கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா இருந்ததுன்னா கூட்டு குடும்பம் சுவாமி. இதுதான் இன்னைக்கு கூட்டு குடும்பம். இதுதான் இன்னைக்கு கூட்டு குடும்பம் எடுத்து. இப்ப 2 பேர் தலிகை பண்றா, 2 பேர் தலிகை பண்ணியாச்சு, எத்தனை பண்ணுவா. அன்னைக்கெல்லாம் ஒரு ஆழாக்குன்னாலே ஒருத்தர் தான் சாப்பிடுவா. இன்னைக்கு ஒரு ஆழாக்குல 4 பேர் சாப்பிடலாம், குறைஞ்சு போயிடுச்சு. அது சுவாமி இவ்வளவுதான் சுவாமி, இவ்வளவுதானே. அன்னைக்கெல்லாம் அந்த பிராமணார்த்துக்கு வர பிராமணாலாம் என்ன பண்ணுவாங்க, அண்ணே சாப்பிடுவா. அவளை கொண்டு வந்து போட அவ சாப்பிட இந்த எஜமானன் இருக்கல, இந்த சிராதம் பண்ணக்கூடிய திருப்தியா இருக்கும். ஓ அண்ணா சாப்பிட்டு இருக்கா, என்னமா சாப்பிட்றான் அப்படின்னு திருப்தி போடுவோம். இன்னைக்கு சுவாமி 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 வேண்டாம் போறோம், ஆச்சு போறோம். என்ன சொல்றேன் சுவாமி, என்கிட்ட உப்பு இருக்கு, என்கிட்ட சர்க்கரை இருக்கு, நான் என்ன பண்றது, எல்லாம் சாப்பிட முடியாது.
அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அதே மாதிரி பெருமாளை கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப 2 பேர் தான் இருக்கா, 2 பேருக்கு என்ன தலிகை பண்றா, ஒரு அழகு தலிகை பண்றாச்சுங்க. தலிகை பண்ணியாச்சுன்னா அந்த தலிகையை அப்படியே கொண்டு வந்துடணும். என்ன தலிகை பண்ணமோ அது பிரசாதமாகட்டும், குழம்பு, சாத்தமது, அதே மாதிரி கரியமது, கூட்டமது, வடை, அதே மாதிரி திருக்கண்ணமது, என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் அப்படியே கொண்டு தூக்கி வச்சிடணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கிறது, சாம்பார் தட்டு எடுத்துக்க, ஒரு துளி, ஒரு கரண்டி சாதம், ஒரு துளி கரியமது, ஒரு துளி கூட்டமது, ஒரு ஒரு வடை, ஒரு 10 வடை படிச்ச ஒரே ஒரு வடை கொண்டு போட்டு பண்றதை இத்தினோடு தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இத்தினோண்டு பண்றதுலயே யாருக்கு தாரித்திரியம், தரித்திரம் எதுக்கு? அப்படியே கொண்டு பெருமாள் மடை கொண்டு வச்சணும். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலமம் சுடர் சூழலி மூர்த்தி நெடியாய் அடியேன் ஆறுயிரையை திறந்த முதலக்கார் என்ற திருவேங்கட தெம்பெருமான் இதை சொல்லி உலகத்தையே நான் சாப்பிட்டுருக்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கண்டர்களை தட்டுல கொண்டு வந்து, சின்ன தட்டுல கொண்டு வந்து வருது எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே அந்த பாத்திரத்தை கொடுத்து பெருமாள் முன்னாடி கொண்டு வந்து சாப்பிடணும். சாப்பிடணும் அவர்கிட்ட கொண்டு வேணும். அப்ப ஏன்னா இதுல கூட ஒரு ஏழ்மை விட்டுருது. அவன் இத்தனை பண்ணினதே குறைச்சல், அதிகமா பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணதே குறைச்சல். அந்த குறைச்சலா பண்ணதுலயே ஒரு துளி, ஒரு கரண்டி அப்படி, 2 பருப்பு போட்டு அப்படி கொடுத்துருக்கோம். சிலர்லாம் என்ன பண்றாருன்னா, அப்படி யாரையும் குத்தம் சொல்றாரு அர்த்தமா இருக்க வேண்டாம். சிலர் என்ன பண்ணுவான்னா தலிகை பண்ணிடுவான், பெருமாளுக்கு மட்டும் சாதம் வச்சுக்குவா, கூடயே 2 பருப்பு அந்த சாதத்துல போட்டுவா, அதை மட்டும் கொண்டு வச்சுக்குவா. அப்ப கரியமது, குழம்பு அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, அவருக்கு சுத்தானந்தனம் வைக்கணும், சுத்தானந்தனம் அவருக்கு வைக்கணும், வேற எதுவும் தேவையில்லையா, அதுவும் தவறு. நம்ம எது சாப்பிடறது அதெல்லாம் அதை கொடுத்து சாப்பிடணும் அவர். ஆனா சாப்பிடக்கூடிய வஸ்து சாத்விகமான உணவா இருக்கணும். எது சாப்பிடுறதுன்னு சொல்லல சுவாமி, அதனால நான் எது சாப்பிட்டாலும் பகவானு கண்டர்ல பண்றபடியாலே அதுல தோஷம் இல்லையே. இப்ப சாத்விக உணவு இல்லாம ராஜச உணவு இருக்கு, தாமச உணவு இருக்கு, அதை நான் கொடுத்துட்டேன், பகவான கண்டர்ல பண்றேன். கண்டர்ல பண்ணபடியாலே இப்ப அந்த உணவை நான் சாப்பிட்டு வச்சுக்கேன், அப்ப எனக்கு பாடாப்படுத்துமா? இந்த கேள்வி கேட்பார். அவருக்கு வந்துட்டு சுவாமி, எப்ப அவர் பண்ணிட்டாரோ அது சாத்விகமா ராஜசமா தாமசமா ஆகுமா? அவர்கிட்ட போயிடுத்துனாலே அது சாத்விகம் ஆயிடுமோனும். அப்ப ராஜச உணவா இருந்தாலும் அவரு கண்டர்ல பண்ணி சாப்பிடுறேனே, தாமச உணவா இது வேறுன்ட்டே கேட்கறது, விதண்டவாதத்துன்னு பேசுறது, நாஸ்தி எப்படிதான் பண்ணுவான். விதண்ட தாமச உணவு அவர் கண்டர்ல பண்ணிட்டு நான் சாப்பிடுறேன்னா, அப்ப அவர் கண்டர்ல பண்ணியாச்சுனாலே அது சாத்விகம் ஆயிடுமோனோ? ஆமா, அப்ப நான் சாப்பிடலாமோன்னு கிடையாதுன்னு. சரி சுவாமினா, இது நீ இத பண்ணவே படாதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. சுத்திர் மமை ஆக்ஞா சேதி மம துரோகி, என்னுடைய ஆணையை யார் மீறாளோ அவன் எனக்கு துரோகின்னு சொல்லிட்டான் கண்ணன். அப்படி இருக்கச்சே என்ன ஆணை? சாத்விக உணவைத்தான் பண்ணணும், மற்றதெல்லாம் பண்ணாலே என் ஆணையை மீறான்னு அர்த்தம். அப்ப பகவான் ஒத்துக்கலையே, பண்ணவே படாதுன்னு வேற சொல்லிட்டாரு. அவருக்கு சாப்பிட்டா ஒண்ணும் ஆக போறது இல்லை, அவர் என்னவே விஷத்தையே சாப்பிடுறாரு, என்ன வேணா பண்ணுவார், ஏத வேணா பண்ணுவார், என்ன நிலையில இருக்காரு. அப்படி இருக்கச்சு அவருக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லை. ஆனா நாமக்கு கூடாதுன்னு சாஸ்திரம் விதிச்சபடியாலே இது கூடாதுன்னு தெரிவிக்கிறார். அப்ப தெரிகிறது. அதனால அவர் பாத்திரம் கொடுப்பது இல்லை. அப்ப மொத்தத்தையும் அவர் 2வது சாப்பிடுறோம், சாப்பிடறபடியான அந்த சாப்பிடக்கூடிய அந்த விஷயத்த அவர் ஏதாவது சாப்பிட போறாரா? அவர் எத்தையா சாப்பிடுறாருன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒரு சின்ன தட்டுல ஒரு துளி கொண்டு போறோமோ, எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். இதுதான் ஆகம சாஸ்திரமா அப்படிதான் சொல்றது. பகவான் திருவாராதனம் பண்ணதே கொண்டு போய் அப்படிதான் நித்திய திருவாராதனம் ஒரு கந்தம் பண்ணிருக்கார் சுவாமி, அது எப்படிதான் எழுதியிருக்காரு. அப்ப அது கொண்டு போய் கூட்ட வச்சுக்கேன், கொண்டு போய் போட்டதோடனே அவர் எதாவது சாப்பிட எத்தியா ஒரு துளி சாப்பிடுறாரா? ஒரு துளி எடுத்துக்கிறார், அப்படியே திரும்பி கொடுத்துடுறாரு, பார்த்துட்டு கொடுக்குறாரு, எடுத்துன்னு கூட இல்ல. எடுத்துன்னு நான் சுவாமி ஒரு பிடி எடுத்துட்டாரு, இல்ல ஒரு பருக்காது எடுத்துட்டாருன்னா ஒண்ணும் கிடையாது, அப்படியே திருப்பி கொடு. அப்படியே திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு துணியை நம்ம வைக்கிறோம். இன்னும் அவர் எடுக்கிறவா இருந்தா அது ஏழ்மை கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்? நமக்கு சோம்பேறித்தனம் கூடாது. அப்படி என்னென்ன பாத்திரத்தை பண்ணணும் அப்படியே கொண்டு அவர் முன்னாடி கொண்டு வந்து வச்சு என்ன பண்ணணும்? இதை பூர்த்தியா தேவரை அங்கீகரிக்கணும் அப்படின்னு அவரை முன்னாடி கொண்டு வச்சாலே அந்த பதார்த்தத்துக்கு அந்த பிரசாதத்துக்கு டேஸ்டே தனி. அது மெயின்டே டேஸ்ட்னு சொல்றீங்க, ருச்சின்னு சொல்லணும். ஏன்னா பகவான் கண்டொருள பண்ணாதான் ருச்சி. அதான் இங்க பாண்டி சொன்னேன்,
அவர் கண்டருளை பண்ணனாலே அது நீ எத்தனை பண்ணாது ஏது பண்ணாலும் அவர் கண்டருளை பண்ணதான் அது பிரசாதம்னு பேரு. இல்லைன்னா அதுக்கு வெறும் சாதம் தான் பேரு. அப்படி இருக்கச்சே அதைத்தான் செய்யணும் அப்படின்னாரு. அப்ப அப்படிப்பட்ட கண்டருளை பண்ணுவோம். ஒண்ணு ஆண்டாள் ஒண்ணு பண்ணியிருக்கான். இது கண்டருளை பண்ணும்போது எப்படி பண்ணணும்? நான் பண்ணியிருக்கேன், நான் உனக்கு சாப்பிட கொடுத்துருக்கேன், நீயா சாப்பிட்டு இருக்க, நான் இல்லைன்னா நீ பட்னி. பெருமாளை பார்த்து இவன் சொல்லிட்டு இருக்கான், நான் இல்லைன்னா நீ பட்னி. நானா பார்த்து இது பண்ணிருக்கேனே, எத்தனை டேஸ்டா பண்ணிருக்கேன் பாத்தியா. இன்னைக்கு இந்த வகை பண்ண, நாளைக்கு அந்த வகை பண்ண போற, முந்தானத்துக்கு அந்த வகை பண்ண, இதெல்லாம் நீதான் சாப்பிடுறீனும், உனக்கு யாராவது கொடுத்துருப்பார. இந்த எண்ணமே கூடாது. இந்த எண்ணமே, ஏன்னா அவர் பார்த்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆண்டாள் அப்படிதான் பண்றார். எங்க பண்ணா, திருமாலிருஞ்சோலை அழகரெம்பெருமான்ட்ட நாறு நரம் பகையில் மாலிரும் சோழ நம்பிக்கு நான் 100 தடா வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவடியாய் இன்று வந்தவை கொள்ளுங்களோ, இன்று வந்து இனி இத்தனையும் அம்பு செய்திட பெறில் நான் ஒன்றும் 100,000 கொடுத்து இன்னும் நாளும் செய்வன், தண்டல் மணங்கமழும் திருமாலிரும் சோழதன்னுள் நின்ற பிறான் அடியேன் மனத்தே வந்து நீர்கூட 5 வயசு ஆண்டாள். 5 வயசு ஆண்டாளுக்கு. அவளுக்கு இருக்கக்கூடிய பரந்த மனப்பார்வை இருக்க. 80 வயசு நம்ம ஆளுக்கணும் வரப்போறது கிடையாது. அப்படிப்பட்ட பரந்த மனப்பார்வை. அவ என்ன பண்ணா, நேர பெருமாளுக்கு முன்னாடி எங்க திருமாலிருஞ்சோலை அழகர் பெருமானுக்கு 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அடிசில் சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிக்கக்கூடிய தன்மை என்னன்னா அந்த வெண்ணெய் அந்த மாதிரி நம்ம சமர்ப்பிக்கணும். அவ எப்படி சுவாமி சமர்ப்பித்தா? 5 வயசு குழந்தை. அடுத்த வாரம் பார்ப்போம் எப்படி சமர்ப்பிக்கணும். இப்ப மனசுடைய அழுக்க பார்த்துட்டு இருக்கோம். முடிஞ்ச உடனே அடுத்த நிலை ஆத்மா அழுக்கு, அதுக்குண்டான பரிகாரம் என்னன்னு பார்க்க போறோம். மேற்கொடுப்போம். ஆழ்வாரம் பெருமானாற்றிய திருவிலேசனம் ஆச்சாரியன் திருவிலேசனம் பகவதாறு திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா அவசியம் கேட்கப்படி பிரார்த்தி. சாயங்காலம் ஸ்ரீவச்சன பூஷணம் உண்டு, முடிஞ்சாவ வந்து காணும். சுவாமி சொல்லுங்கம்மா. அது எனக்கு ஒரு சந்தேகம் சுவாமி. இப்ப ரொம்ப கசப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நம்ம பாகக்காய் சுண்டைக்காய் அதெல்லாம் சாப்பிடலான்றேன். இப்ப ரொம்ப கசப்புன்றது எது சுவாமி? ரொம்ப கசப்புன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப புரியறதுக்காக சொல்றேன். சில மருந்துகள்லாம் இருக்கு இல்லையா? ஆமா சார். சில மருந்துகள்லாம் இருக்கு இல்லையா? அது எதுக்காக சாப்பிடறேன்னா, தனக்கு அந்த ஒரு மாதிரி மயக்கம் ஏற்படணும். அந்த மாதிரி மருந்துகள் இருக்கு. அந்த மருந்தெல்லாம் கசப்பா இருக்கும். அப்படிப்பட்ட மருந்து சாப்பிடக்கூடாது. அது கருப்பு மருந்து. இதே பாவக்காய் அது ரொம்ப கசப்பு கிடையாது. பாவக்காய்லாம் ரொம்ப கசப்பு கிடையாது. அது தாராளமா சாப்பிடும். ஆனா இந்த மாதிரி மருந்துக்கள்னா அது மயக்கத்தை கொடுக்கும். அதனால அதை சாப்பிடக்கூடாது. அதனாலதான் அதுக்கு தாமச உணவு ராஜச உணவுன்னு பேரு. சுவாமி நமஸ்காரம். சுவாமி, இப்ப இந்த பிராணாயாமம் யோகா எல்லாம் பண்றாலே அது வந்து நம்ம தேக ஆரோக்கியத்துக்காக இப்ப மாடர்ன் இதுல வந்து நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாக்கு, ஒரு பிரபன்னனுக்கு பெருமாளுடைய அங்கங்களை வந்து பண்றது மட்டும்தான் தியானம், அது மட்டுமே அது அப்படிதான் சொல்றாளே. ஒரு சிலர் சொல்றா அது மாதிரி வந்து அது 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 கரெக்டா? இல்ல நம்ம பிராணாயாமம் அது எல்லாமே போகக்கூடாது, அந்த யோகா இதுவே போகக்கூடாதா? பிராணாயாமம் தாராளமா ஸ்ரீ வைஷ்ணவா பண்ணலாம். பிராணாயாமம் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. இப்ப ஸ்ரீ வைஷ்ணவா சரீரத்தை பாத்துக்கலாமா கூடாதா? தாராளமா பாத்துக்கலாம். சரீரம் நல்லா இருந்தா தான் கைங்கரியம் பண்ண முடியும். சரீரத்தை ஆனா கைங்கரியத்துக்காக சரீரத்தை பாத்துக்கணுமே தவிர, சரீரம் நன்னா இருக்கணும் அப்பதான் நான் என்னால் சாப்பிட முடியும் அதுக்காக கிடையாது. இந்த எந்த எண்ணத்தோடு பண்றன்றது முக்கியம். பிராணாயாமம் எதுக்காக பண்றேன்? பண்ணா ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருந்தா பெருமாள் கைங்கரியம் பண்ணலாம். அதுக்காக தான் பிராணாயாமம். தாராளமா பண்ணலாம், எந்த தவறும் கிடையாது. இல்ல இது ஒரு உபயாந்திரங்கள் மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோகா அதெல்லாம் வந்து தியானம் அதெல்லாம் மோட்சத்துக்கு நம்ம பெருமாளுடைய கிருபா கட்டாட்சம் அவருடைய அனுகிரகம் மட்டும்தானே. அப்ப இது வந்து உபயாந்திரங்கள் மாதிரி நம்ம ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. அதுக்காக கேட்கல. இல்ல நான் அன்னைக்கே ஒரு விஷயம் சொன்னேன் உங்ககிட்ட, நீங்க மறந்துருப்பேன். இப்ப புரியறதுக்காக சொல்றேன்.
இப்ப இது வந்து ஒரு உபாயாந்திரம் ஆயிடுமோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம். இப்ப பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கேன், அதே போல வேற ஏதோ ஒண்ணு பண்றேன், அது மோட்சத்துக்கு இது காரணம் ஆகுமானா கிடையாது. நான் அந்த எண்ணத்துல பண்ணலையே, புரியத்துக்காக சொல்றேன். இப்ப நான் ஒரு சுதர்சனம் பண்றேன். சுதர்சனம் பண்ணும்போது சுதர்சனம் சாமான்யமா என்ன பண்ணுவா, இன்னென்ன பலனுக்காக பண்றாலும் இதுக்காக நன்மைக்காக பண்ணுவா, ஆரோக்கியத்துக்காக பண்ணுவா, பயத்துக்காக பண்ணுவா, செல்வ வளத்துக்காக பண்ணுவா, எத்தனையோ காரணங்களாக பண்றா. அதே போல நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு பிரபனன், பண்ணலாமன்னா பண்ணலாம். என்ன சுவாமி இந்த மாதிரி இதுக்காக பண்ணது உபாயத்துல சேராதன்னா எனக்கு அந்த எண்ணம் இல்லையே. நான் எந்த எண்ணத்தோட பண்ண, சுதர்சன ஹோமம் பண்றதே பிரயோஜனம். அத பண்ணி இன்னொரு பிரயோஜனம் இல்லை. அது பண்றது பகவானுடைய ஆனந்தத்துக்காக பண்றேன், சாஸ்திரம் சொல்லித்துன்னு பண்றேன், பகவானுடைய ஆனந்தத்துக்காக பண்றேன், மற்றொரு பிரயோஜனம் கிடையாது, தாராளமா பண்ணலாம். அதே போலதான் பிராணாயாமம். புரியுதா? தன்யோஸ்மி சுவாமி, நல்லா புரியுது சுவாமி. சோ நம்ம ஆட்டிடியூட வந்து கொஞ்சம் டியூன் பண்ணி வச்சுக்கணும். அதாவது அந்த பிரயோஜனத்துக்காக மட்டும் பண்ணணும், வேற எது. நம்ம எந்த கர்மாவுமே எந்த நிலையோடு எந்த எண்ணத்தோடு பண்றோமோ அதற்கு தகுந்தாப்பதான் பலன். இப்ப மாத்திரை இருக்கு, என்ன பண்ணீங்க, மாத்திரை இப்ப தூக்க மாத்திரை இருக்கணும், தூக்க மாத்திரை நான் வாயில போட்டுட்டேன். நான் நினைக்கிறேன் இது தூக்க மாத்திரை போட்டுட்டேன், எனக்கு தூக்கம் வரப்படாது, தூக்கம் வராது அப்படின்னு நினைச்சு உள்ள போட்டுன்னு வச்சுக்கேன், வராம இருக்குமா? நிச்சயமா தூக்கம் வரும். ஆனா அந்த மாதிரி வைதிக காரியத்துல கிடையாது. வைதிக காரியத்துல நான் எந்த ஒரு பலனை உத்தேசித்து அந்த காரியம் இருக்கலாம், அந்த ஹோமம் இருக்கலாம், அந்த செயல் இருக்கலாம். நான் அந்த செயல் அந்த பலனுக்காக இருந்தாலும் நான் பண்ணும் போது இந்த செயலுக்காக பண்ண பகவானுடைய முக்கோல்லாசத்துக்காக அவருடைய ஆனந்தத்துக்காக பண்றேன்னு சொல்லியாச்சுன்னா அந்த செயலுக்காக தான் அந்த இது இருக்கு, அது வந்துடாதுன்னா வராது. மாத்திரை மாறி இல்லை இது. புரியுறதா? நல்லா புரியுது சுவாமி. பட் அந்த செயலோ அந்த ஹோமமோ அது வந்து சாஸ்திர விதித்தபடி இருக்கணும். அது ரொம்ப. ரெண்டாவது நம்முடைய எண்ணம் முக்கியம். எந்த எண்ணத்தோடு அந்த செயலை செய்யறேன் அதுதான் முக்கியம். எனக்கு திருவாராதனை பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு எண்ணம் எல்லாம் உத்தியோகத்தில் இருக்க, நான் திருவாராதனை பண்ணியும் பிரயோஜனம். அதே இந்த நிலை இருந்து அந்த திருவாராதனை பூர்த்தியா இருந்து வச்சுக்கேன், அந்த நிலை வேறு. இந்த எண்ணத்தோட அதனாலதான் நம்ம மனசுதான் பிரதானம். மனசை வைத்துக் கொண்டுதான் சம்பிரதாயமே. சரணாகதியே ஒரு புத்தி விசேஷம் தான், அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. புத்தியால பண்றதுதான், மனசால பண்றதுதான் சரணாகதி. சரணாகதி என்பது ஒரு செயல்பாடே கிடையாது. புரியுதா? ரொம்ப நல்ல புரியுது. அடியேன் சுவாமி. சாயங்காலம் அடியேன் சுவாமி. ஸ்ரீநிதிய ராமானுஜாய நமக. திருவடி சேவிச்சுக்கிற சுவாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி.